ஹாய் கெஸ் இன்னைக்கு நம்ம திடீர்ல அத பத்தி பார்க்க போறோம்னா, மார்ஷல் கார்ட் அசுரா சீசன் 1 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நெறைய அனிமேஸ்லாம் வந்து போட்டுருக்கோம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம போயிட்டு அந்த அனிமேஸ்லாம் வந்து பாருங்க. எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து புடிக்கும். மறக்காம அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்குமே வந்து போட்டுட்டு பாருங்க. சரி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம, ஸ்ட்ரெயிட்டா நம்ம எபிசோடுக்குள்ளயே வந்து போயிரலாம். எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு பேக்கிரவுண்ட் வாய்ஸ் தான். ஒரு ஹோலி குழந்தை வந்து பொறக்க போகுது. அது பொறக்கும்போதே வந்து 9 கலர் டிவைன் தண்டர் பவரோட பொறக்கும். அதுக்கு ஹோலி பாடியுமே இருக்கும். அந்த குழந்தை தான் வந்து சுப்ரீம் காடா மாறும். இந்த ஜியன் கிளான சேர்ந்தவங்கலாம் அத முன்கூட்டியே வந்து கணிச்சாங்க. கூடிய சீக்கிரம் வந்து அந்த குழந்தை பொறக்க போகுது அப்படி சொல்லிட்டு, இந்த ஜியன் கிளான் வந்து மொத்த இடத்தையுமே வந்து தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன இடத்த கூட விடாம தேட ஆரம்பிச்சாங்க அந்த குழந்தைக்காக. அந்த குழந்தை பொறந்தா உடனே வந்து எங்க இடத்துல ஒப்படைச்சிடணும். அப்படி இல்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து அத மறைச்சா அவங்களோட ஃபேமிலியே மொத்தமா அழிக்கப்படும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த பேக்கிரவுண்ட் வாய்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அத வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேர் பார்த்தீங்கன்னா சூப்பாங்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா திட்டுத்தனமா வீட்ல இருந்து கிளம்பிக்கிட்டு இருப்பானா, அப்போ அவங்க அப்பா வந்து "டேய் இவ்வளோ மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. என்னடா வெளிய போய்க்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஸ் கம்மியா இருக்கிறால, அதனாலயே அவன பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலில யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க. ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அசூர் டிராகன் செக்ட்க்கு தான் வந்து போய்க்கிட்டு இருக்கான். அங்க ஸ்டூடண்ட் செலக்ஷன் நடக்கும். அவங்க அப்பா சொல்றாரு, "நீ வந்து அதுல செலக்ட் ஆகலனா ஒண்ணும் கவலைப்படாத. நீ திரும்ப வந்தோனே கண்டிப்பா உனக்காக ஒரு ஜாப் பார்க்குறேன்" அப்படின்னு. அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா, போறதுக்கு முன்னால, "கண்டிப்பா நான் திரும்பவும் வரமாட்டேன்ப்பா" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டே வந்து போறான். கண்டிப்பா நான் ஸ்டூடண்ட் செலக்ஷன்ல செலக்ட் ஆயிருவேன்றத அப்படி சொல்லிட்டு போறான். பயங்கரமா மழை பெஞ்சுகிட்டு இருக்குமா, நம்ம ஹீரோ போய்க்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல தண்டர்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுல ஒரு தண்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேல வந்து அடிச்சிடுது. ஹீரோ மேல அந்த தண்டர் அடிச்சோனே அப்படியே ஹீரோ உடம்புக்குள்ள வந்து பயங்கரமா லைட்டல் ஆயிருது. அதாவது நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் பயங்கரமா கத்திட்டு மயக்கம் போட்டுறான். அப்ப ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவன கிண்டல் பண்ணி அடிச்சதெல்லாம் வந்து ஞாபகம் வருது. எல்லாருமா சேர்ந்து பார்த்தீங்கன்னா, "நீ ஒரு வேஸ்ட்டடா, நீ செக்ட்க்குலாம் வந்து என்னடா பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கானுங்க. வரும்போது நம்ம ஹீரோ சொல்லிட்டு வந்தாலே, "நான் திரும்ப வரமாட்டேனே." அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த செக்ட்ட தான் வந்து காட்டுறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா அசுர் டிராகன் செக்ட். அந்த இடத்துல ஒரு 2 பேர் காட்டுறாங்க. அவனுங்க 2 பேருமே வந்து சூர் ஃபேமிலிய சேர்ந்தவனுங்க தான். அதாவது ஹீரோ ஃபேமிலிய சேர்ந்தவனுங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துருவான். நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறானுங்க. "என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு?" நம்ம ஹீரோ செக்ட்ல சேர்ந்தா வந்திருக்கேன்னு சொல்லுவோம்னா, உடனே அவனுங்க கிண்டல் பண்றதுக்கு ஆரம்பிச்சுறானுங்க. "டேய் நீ இருக்கிற பவர்ஸ்க்கு நீலாம் இங்க சேர்ந்தனால உன்ன கூட உன்னால வந்து சேர்க்க முடியாது" அப்படி சொல்லுவானுங்களா. அப்ப ஹீரோ சொல்றான், "நீங்க ஒண்ணும் இங்க எக்ஸாமினர் கிடையாது. நீங்க வெறும் பேர் எடுக்கிறவர் மட்டும் தானே. ஒழுங்கா என் பேர சேர்த்துங்க" அப்படி சொல்றான். நம்ம ஹீரோ இப்படி பேசினோனே அவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கானா, "நான் உன் பேர சேர்க்கலாம் நீ என்னடா பண்ணுவ?" அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சாரா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு அழகான பொண்ணு வருது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த செக்டோட எல்டர். அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா சூரோ. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, "எக்ஸாம்ல கலந்துக்கிறவங்களோட பேர தான் நான் உன்ன எழுத சொன்னேன். நீ என்னடா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற? நீ என்னடா சொல்றது அவன வந்து எக்ஸாம்ல சேர்த்துக்க மாட்டேன்னு?" அப்படின்ற மாரிலாம் அவன புடிச்சு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல கலந்துக்கிறதுக்காக பேர வந்து ஆட் பண்ண சொல்ருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த எக்ஸாம்ல கலந்துக்க போற ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் குடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அவன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த செக்டோடைய கோர் டிசேபிளாமா, அதாவது ஒரு முக்கியமான ஸ்டூடண்ட். இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றவங்கள பார்த்தீங்கன்னா வந்து இந்த செக்டோடைய இன்னர் டிசேபிளா வந்து மாத்திருவாங்க. அது மட்டும் இல்லாம டாப் 2 வந்து இங்க இருக்கிற எல்டர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து வந்து கிஃப்ட் குடுப்பாங்களாமா 3 கிஃப்ட். ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவன கோர் டிசேபிளா வந்து மாத்திருவாங்க. அதாவது செக்டோட முக்கியமான ஸ்டூடண்ட்டா. 2வது பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5 ஃபேரி ஸ்பிரிட் கிராஸ் வந்து குடுப்பாங்களாமா. 3வது பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தண்டர் மூவ். ஏதோ ஒரு தண்டர் மூவ் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டா குடுக்குறாங்க. அப்படியே அவனும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம ஸ்டார்ட் பண்ணி வச்சுறான். மொத்த பேரும் கத்திட்டே பார்த்தீங்கன்னா உள்ள ஓட ஆரம்பிச்சுறானுங்க. அப்படியே அந்த கோர் டிசேபிள் கிட்ட ஒரு குண்டு எல்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. "உன்னோட பவர் வந்து ப்ரீ ஃபோன் ரிலேம் வந்து ரீச் பண்ண போகுது போலயே" அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. "வர பயங்கர பவர்ஃபுல்லா வந்து மாறிக்கிட்டு இருக்க நீ. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்த சிட்டி உன் கையில தான் இருக்கும் போல" அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாப்ல. அதுக்கப்புறம் அப்படியே உள்ள தான் காட்டுறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா வந்து நெறைய வழி இருக்குமா. இந்த கிறுக்கு பயப்புள்ளைங்க அப்படி போய், அப்படி போய், இப்படி போய், போய், போய் ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கானுங்க. எப்படி போறதுன்னே அவனுக்கு தெரியல. இப்ப சடனா நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. "லெஃப்ட்ல போ, ரைட்ல போ" அப்படின்னு. ஹீரோ பயந்துடுறான். "யாரு நீ?" அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பானா, அப்ப அது சொல்லுது, "டேய் முட்டா பயலே தேவையில்லாமலாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. நான் லெஃப்ட் போனா லெஃப்ட் போணும், ரைட் போனா ரைட் போணும்னு" சொல்லுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி அப்படின்ட்டு போவானா, லெஃப்ட் போ, ரைட் போ, லெஃப்ட் போ, ரைட் போணுமா, சடனா "டேய் முட்டா பயலே நான் ரைட் போ சொன்னா நீ லெஃப்ட் போயிட்டு இருக்கடா" அப்படி சொல்லுது. உள்ள நம்ம ஹீரோ கரெக்ட்டான வழியில போய்க்கிட்டு இருக்கானே, அது பார்த்தீங்கன்னா வெளிய இருக்கிற ஒரு எல்டருக்கு வந்து சென்ஸ் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசியா அந்த வழியோட எண்டுக்கு வந்துர்றான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல், ஒரு பேக் இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அத போய் எடுத்துருவான். அது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நெறைய மான்ஸ்டர்ஸ் வந்து ஹீரோவ சுத்து போட்டுருது. நம்ம ஹீரோ இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் இருக்கும் அப்டி சொல்லிட்டு வந்து நெனச்சே பார்த்திருக்க மாட்டான். பயங்கரமான ஷாக் ஹீரோவுக்கு. அந்த குண்டு எல்டர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காரு. "உள்ள எவ்வளோ மாஸ்டர்ஸ் இருக்கு?" 40 மாஸ்டர்ஸ் கிட்ட இருக்குன்ற மாரி அந்த கோர் டிசேபிள் சொல்றான். அந்த கோர் டிசேபிள் வந்து இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது அவன் தனியாவே 30 மாஸ்டர்ஸ் வந்து தோற்கடிச்சானாமா. அத பத்திலாம் பேசிட்டு இருப்பாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த மாஸ்டர்ஸ்லாம் புடிச்சு பொல பொலன்னு பொளந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவால ஒண்ணும் பண்ண முடியல. அடி தான் வாங்கிட்டு இருக்கிறான். ஹீரோ அப்படி அடி வாங்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஞாபகம் வர ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு, "நீ ஒரு வேஸ்ட் பீஸ்" அவ்வளோ சொல்லிட்டு அடிச்சிருப்பானுங்க இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அந்த மாஸ்டர் பண்ற அட்டாக் ஹீரோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோவுக்கு வந்து ஞாபகம் வரும். அதாவது அவங்க அப்பா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்தோனே ஹீரோ போய் வந்து கத்த ஆரம்பிச்சுறான். "நான் அச்சீவ் கண்டிப்பா நான் உன்ன மாரி ஒரு மாஸ்டர் கிட்டலாம் அந்த இடத்துல தோத்து போக மாட்டேன்" அப்படி சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா பார்த்தீங்கன்னா வந்து கத்திட்டு இருக்கான். அவன் உடம்புக்குள்ள இருந்து பவர்லாம் வெளிய வருது. அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா அத அடிச்சு பறக்க விட்டுர்றான். அந்த மாஸ்டர் திருப்பி பார்த்தீங்கன்னா கத்திட்டே ஹீரோ அட்டாக் பண்ண வரும் பாருங்க. ஹீரோ பறந்து போய் ஒரே பஞ்ச் தான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஹீரோ அந்த மாஸ்டர பிடிச்சு பொலன்னு பொளக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டரோட கழுத்த பிடிச்சு நெரிச்சு அது கதைய பார்த்தீங்கன்னா முடிச்சிருவான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, இப்ப 5வது லெவல் மாஸ்டர் ஸ்பிரிட் லிம் வந்து ரீச் பண்ணிட்டான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா 3 லெவல் வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருக்கான். அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயந்து அங்கருந்து ஓடிரும். அங்க வந்து மத்தவன்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிரானுங்க. ஹீரோ வந்து இந்த அளவுக்கு பவர்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கிறத பார்த்து. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல டாப் ஸ்டூடெண்ட்டா வந்திருக்கான். அப்படியே அந்த எல்டர் சூரோலாம் இருக்காங்களே அவங்கலாம் பார்த்துட்டு, இவனா அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆவாங்க. இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா 5வது லெவல் மாஸ்டர் பிரிட்டிலியம்ல தானே இருக்கான். அப்ப அந்த குண்டு எல்டர் சொல்றாரு, "ஒண்ணும் பயங்கர பவர்ஃபுல்லாலாம் வந்து கிடையாது. இவனுக்கு டைட்டில் எப்படி குடுக்குறது?" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப எல்டர் சூரோ இருக்காங்களே அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட டாப் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் அப்படியே நெறைய பேர் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ள கல்டேஷன் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோக்கே ஷாக்கா இருக்கும். நான் எப்பட்றா 5வது லெவல் மாஸ்டர் பிரிட்டிலியம் ரீச் பண்ணேன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே வெளிய போய் என்ன கேட்கறான்னா, "என்னப்பா அசூர் டிராகன் சர்க்கிள்ல இருக்கிற மொத்த சூ ஃபேமிலிய சேர்ந்த எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருக்கீங்க. என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்கறான். ஹீரோ எக்ஸாம்ல டாப் ஸ்டூடெண்ட்டா வந்தான்றத இவனுங்களால சுத்தமா வந்து நம்ப முடியலையாம்மா. "நீ ஒரு வேஸ்ட் பிஸ். நீ ஏமாத்தி தானே இந்த மாரி டாப் ஸ்டூடெண்ட்டா வந்த." அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்கானுங்க. ஹீரோக்கு குடுத்த பிரைஸையும் பார்த்தீங்கன்னா, அவனுங்கிட்ட குடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கானுங்க. "டேய் தம்பி அத மட்டும் நீ எங்ககிட்ட ஒப்படைக்கல, உன்ன அப்படியே பார்த்தனா முடிச்சு கட்டிருவோம்." அப்பலாம் சொல்லிட்டு மிரட்டுறானுங்க. அவனுங்க பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, சடனா ஒரு 2 பேர் அங்க அடிச்சு பொளந்துருவான். அத பார்த்தோனே புற "டேய் அவன் உண்மையிலேயே 5வது லெவல் மாஸ்டர் ஸ்பிரிட் தான்டா இருக்கான்." அப்படி சொல்லிட்டு கதறானுங்க. பிரச்சனை வந்துட்டுனாலே அவன சிக்கிறானா, இவன்ட்ட மட்டும் நம்ம சிக்கிறோம். நம்மள செஞ்சுருவான். எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பேசி மழுப்பி எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கல்டிவேஷன் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ உடம்புக்குள்ள ஒரு டிராகன் இருக்க மாரி வந்து காட்டுறாங்க. மறுநாள் ஹீரோ கதை திறந்து வெளிய வந்தா மொத்த பேரும் ஹீரோ முன்னால தான் இருக்கிறானுங்க. நீங்க வந்து சூ லைன்ஸ்ல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ கதை சத்திரிப்பு உள்ள போயிருவான். வெளிய இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா, "பிரதர் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே. நீங்க தான் வந்து இதுக்கப்புறம் சூ அலையன்ஸோட பேக் போனு. சூ ஃபேமிலிக்கே முக்கியமான ஆள் நீங்க தான். நீங்க கண்டிப்பா நம்ம சூ அலையன்ஸ்ல சேரணும்." அவ்வளவு சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த அலையன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பா சுத்திட்டு இருப்பானுங்களே அததான் அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா வந்து சூ ஃபேமிலியோட குரூப்ல வந்து சேர சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, "வரப்போலடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிருவான். ஐய்யய்யோ! என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்ட்டு கதறுவானுங்க. வெளிய போய் கதவ திறந்தா எக்கச்சக்கமான பேர் அதே மாரி தான். "நீங்க எங்க ஃபேமிலியோட குரூப்ல வந்து ஜாயின் பண்றீங்க? எங்க அலையன்ஸ்ல வந்து ஜாயின் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் வந்திருக்கானுங்க. அவனுங்கள பார்த்தோனே எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவனுங்க அகாடமியிலே 11வது பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கிறானுங்க. அவனுங்க 2 பேருமே பிரதர்ஸ் தான் நம்மள ட்வின்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடலாம். அவனுங்க பார்த்தீங்கன்னா, அலையன்ஸ சேர்ந்தவனுங்க. அவனுங்களும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ அலையன்ஸ்ல சேர சொல்லி தான் வந்து கேட்க வந்திருக்கானுங்க. அல்ல. அதாவது அவங்க அலையன்ஸோட லீடர் சூமி வந்து ஹீரோவ வந்து சேர சொல்லி ஆர்டர் போட்டுட்டாங்களாமா. அதான் சொல்லிட்டு இருப்பானுங்க. "நீ ரொம்ப லக்கிடா" அப்படின்ற மாரிலாம் ஹீரோட்ட சொல்லிட்டு இருப்பானுங்களா. அப்ப ஹீரோ, "யார்றா சூமி? அவ பார்க்க ரொம்ப அசிங்கமா தானே இருப்பா" அப்படி சொல்லிட்டு போயிடுறான். இந்த முக்கியமான ஸ்டூடண்ட் இருக்கான்ல அவன காட்டுறாங்க. அவனுக்கும் தகவல் கிடைக்குது. ஹீரோ வந்து அலையன்ஸ்ல இருக்கிறவங்க சேர சொல்லி கேட்டாங்க அப்படின்னு. எல்டர் சூரோ பார்த்தீங்கன்னா, அந்த புதுசா ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடண்ட் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா, "செக்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு ஒரு தடவ தான் கிடைக்கும்." அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற இடத்துக்கு இவங்கள உள்ள அனுப்பி வைக்க போறாங்களாமா. நிறைய எலிக்ஸர், ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க போய் அத கலெக்ட் பண்ண போறீங்க. அங்க இருக்கிற அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கை கால் முளைச்சு தப்பிச்சு ஓடுமாமா. உங்களுக்கு தர இருந்தா நீங்க தான் வந்து அத புடிச்சுக்கணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரோஸ் கலர்ல டிரெஸ் போட்ட ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவே வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ யோசிக்கிறான், எதுக்கு இவன் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. அப்ப அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அங்க புகை மூட்டமா இருக்கிற பக்கம் நீங்க போக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு எல்லாம் கேட்பானுங்களாம். ஏன்னா அது வந்து தடை செய்யப்பட்ட இடம். அந்த இடத்துக்குள்ள போனீங்க கன்ஃபார்ம் சங்கடம் உங்களுக்கு அப்படி சொல்றாங்க. ஹெர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு அந்த இடத்துக்குள்ள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள நல்லா போய்க்கிட்டு போனாங்களா, அப்ப சடனா அவனுக்கு கண்ணுக்கு ஒரு ஹெர்ப் வந்து சிக்குது. அது பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது. எல்லாம் கிறுக்கு போய் புள்ளினா அத தொரத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோ ஓடலான்னு பார்ப்பானா, அப்ப அவனுக்கு திரும்ப அந்த வாய்ஸ் கேட்குது. "ஏய் அந்த முட்டா பசங்கக்குள்ள நீ வந்து போகாதடா" அப்படின்ற மாரி வந்து சொல்லுது. நம்ம ஹீரோ சொல்லுவான், "இதுக்கப்புறம் நீ தேவையில்லாம ஓவராலாம் பேசக்கூடாதுன்னு." அதுவும் சொல்லுது, "ஓகே நீ சொன்ன மாரி இதுக்கப்புறம் தேவையில்லாமலாம் பேச மாட்டேன்னு." ஹீரோ அந்த வாய்ஸ் கிட்ட சொல்றான், "எனக்கு டாப் கிரேட் எலிக்ஸர்லாம் கண்டுபிடிக்கணும்னா, அப்ப அந்த புகை மூட்டத்துக்குள்ள தான் போகணும்." அந்த வாய்ஸ் சொல்லுமா. அப்ப ஹீரோ சொல்றான், "அந்த இடத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு." அந்த வாய்ஸ் சொல்லுது அதெல்லாம் மத்தவங்களுக்கு, "நீ கண்டிப்பா அந்த இடத்துக்குள்ள போலான்னு." அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காளே அவ பாத்தீங்கன்னா ஹீரோ கண்ணு காமிச்சுக்கிட்டு இருக்கா. அவ பேரு தான் பாத்தீங்கன்னா சூமி. இவள தான் பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப கேவலமா இருப்பா தானே அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால தான் கடுப்பாய் போய் ஹீரோவ பாத்தீங்கன்னா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஹீரோ அந்த புகை மூட்டத்துக்குள்ள போய்க்கிட்டு இருக்கும்போது அந்த வாய்ஸ் கிட்ட கேட்கிறவன நான் எப்படி சொல்லி கூப்பிடுறதுன்னு. அப்ப அந்த வாய்ஸ் சொல்லுது, "என்ன நீ குயின்னு சொல்லி கூப்பிடலான்னு." ஹீரோ இன்னும் நிறைய விஷயம் அதுகிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா வந்து இருக்கு. அதே டைம்ல அந்த இடத்துல நிறைய ஹெர்ப்ஸும் பாத்தீங்கன்னா இருக்கு. ஹீரோ போயிட்டு அந்த ஹெர்ப்ஸ்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு அதாவது சூமி வந்துடுறா. அவ வந்து, "டேய் உனக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியாதா? எதுக்குடா அந்த இடத்துக்குள்ள வந்த?" அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப ஹீரோ கேட்கிறான், "ஆமா நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்னு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அலையன்ஸ்ல வந்து சேர மாட்டேன்னு சொல்லியிருப்ப. அது மட்டும் இல்லாம சூமி வந்து ரொம்ப பார்க்க அசிங்கமா இருப்பான்னு வேற சொன்னேமே. அந்த சூமி நான் தான்டா" அப்படி சொல்லிட்டு போயிட்டு பயங்கரமா ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறா. ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து, "ஏம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா, நிறுத்துமா" அப்படின்னு சொல்றா. அவ பாத்தீங்கன்னா நிறுத்துற வரையே தெரியல. "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து எங்க கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்போன்னு" பயங்கர அட்டாக் பண்ணிட்டு இருப்பாள. அவளுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு பெருசோட உருவம்
ஹீரோவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோ சொல்றாங்க, "பாரும்மா ஏதோ ஒரு உருவம் இருக்கு" அப்படின்னு. அவளும் திரும்பி பார்க்குறா. ஆனா அவ கண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. "டேய் என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் தெரியலடா" அப்படின்ட்டு இருப்பா. ஆனா அந்த இடத்துல ஏதோ வித்தியாசமா நடக்குது மட்டும் அவளுக்கு தெரியும். டக்குனு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பவர் மேல பிடிச்சு அப்படியே தூக்க ஆரம்பிச்சிருது. காப்பாத்த சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாளா, ஹீரோ கைய பிடிச்சு அப்படியே இழுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த உருவம் ஹீரோட்ட வந்து சொல்லுது, "அவ உன்ன அட்டாக் பண்ணியிருக்கா. நீ அவள காப்பாத்த போறியாடான்னு." அப்ப அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து அந்த பவருமே அந்த உருவத்துக்கு வந்து தெரியுது. அப்ப ஹீரோ உடம்புக்குள்ள அந்த பவரும் பாத்தீங்கன்னா சடனா அப்படியே ஒரு பிளாஸ்ட் மாரி வந்து ஆகுது. அப்படி ஆன உடனே ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சூமியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்ப அந்த பெருசு இருக்காரு இல்லையா? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடம்புல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு, அங்கிருந்து எக்கச்சக்கமான ஹெர்ப்ஸ் எடுத்து அந்த எல்லா பவர்ஸையும் அப்படியே ஹீரோ உடம்புக்குள்ள அனுப்பி வச்சுறாரு. அவர் இதுக்காக பாத்தீங்கன்னா 1000 வருஷமா வந்து காத்துட்டு இருந்தாராமா. இது வரைக்கும் வந்து இந்த மாரி திறமைசாலி யாரும் வரலையாமா. கண்டிப்பா நீ என்ன டிசப்பாயின்ட்மென்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பாத்தீங்கன்னா அப்படியே அங்கிருந்து கிளம்பிருவாரு. ஹீரோவும் சூமியும் அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டே கிடப்பாங்க. இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் பறிக்க போனானுங்க இல்லையா? அவனுங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வெளிய வர ஆரம்பிச்சுறானுங்க. அவனுங்க எல்லாரும் ஆளாளுக்கு நெறைய ஹெர்ப்ஸ் வந்து பறிச்சுட்டு வந்திருக்கானுங்க. நான் இவ்வளோ தடவ பறிச்சிருக்கேன், நான் அவ்வளோ தடவ பறிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கானுங்க. திருப்பி ஹீரோவையும் சூமியும் தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து கண்ண முழிச்சிருவான். அப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அவனோட பவர் வந்து பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிருக்க மாரி வந்து சென்ஸ் ஆகுது. ரொம்ப ஒரு லேட் ஆயிடுச்சா, அதனால ஹீரோ பாத்தீங்கன்னா சூமிய தூக்கிட்டு அங்கருந்து வர ஆரம்பிச்சுருவான். எல்லாரும் கேட்கறாங்க, என்னடா ஆச்சுன்னு? அப்ப ஹீரோ சொல்றான், நாங்க புகை மூட்டமா இருக்கிற அந்த இடத்துக்குள்ள போனோமா, அப்பதான் எங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருச்சுன்னு. என்னடா சொல்ற? அந்த இடத்துக்குள்ள போனீங்களா? எதுக்குடா அங்க போனீங்க? அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து கேட்கறான், நீங்க அந்த இடத்துக்குள்ள போயிருக்கீங்களான்னு? இல்லன்ற மாரி எழுத சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக செக்ல இருந்து நெறைய மாஸ்டர்ஸ் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. உள்ள போன யாருமே பாத்தீங்கன்னா ஆனா திரும்பி வரலையாமா. கடந்த இந்த 1000 வருஷத்துல நம்ம ஹீரோ மட்டும் தான் பாத்தீங்கன்னா உள்ள போய் உயிரோட வெளிய வந்திருக்கானாமா. அதனால வந்து அவன்ட்ட கேட்பாங்க, நீ அந்த இடத்துக்குள்ள எதனா பாத்தியான்னு? ஹீரோ சொல்றான், அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா இருந்துச்சா, எனக்கு எதுவுமே வந்து தெரியல. அப்படியே ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப அவன் இடத்துக்கு வருவான்னா, ஒரே கூட்டமா இருக்கும். என்னடா சொல்லிட்டு உள்ள போனா அப்படியே உள்ள இருக்கிறவங்க கதற ஆரம்பிச்சுறானுங்க. பிரதர் வந்துட்டியா? நம்ம ஃபேமிலிக்கே பெரிய பிரச்சனைடா. நம்ம ஃபேமிலியே வந்து டஸ்ட் ஆக போதாமா. எல்லாருக்குமே பார்த்தோன்னா லெட்டர் வந்திருக்கு. சீக்கிரமா நம்ம சிட்டிக்கு திரும்ப வர சொல்லியிருக்காங்க. எனிமீஸ் வந்து நம்ம ஃபேமிலிய அட்டாக் பண்றாங்களாமா. ஃபேமிலில இருந்து ஆரம்பிச்சறான். குதிரையில தான் வந்து வேகமா போய்க்கிட்டு இருப்பாங்க. சுவான் சிட்டி தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்ற மாரி வந்து கூட இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு வருவான். ஆனா அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நெறைய இடத்த வந்து புடிச்சுட்டு வந்திருந்தானுங்களாமா. அப்படியே இப்ப இவங்க சிட்டிக்கிட்டயும் வந்ததால இவங்க சிட்டிய வந்து பிடிக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல ஃபைட்டா போட்டுட்டு இருக்கானுங்க. அவனுங்க எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கன்னா வந்து 2 பக்கம் இருந்து பவர்ஃபுல்லான இறக்கி விட்டுருக்காங்க. அந்த சண்டையில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சிட்டி சொந்தம்ன்ற மாரி வந்து அந்த இடத்துல பேசி முடிவு பண்ணி சண்டைய போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த சண்டையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஃபேமிலி வந்து தோத்துருது. நம்ம ஹீரோட ஃபேமிலியோட நிலைமை ரொம்ப மோசமா போயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வில்ல போய் போல வேற ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க. அதான் உங்க சூ ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பானா. சண்டையில ஏற்கனவே சூ ஃபேமிலி வந்து தோத்து போயிருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த கீழ விழுந்திருந்தவன அவன் பார்த்தீங்கன்னா, தூக்கி அவன அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறான். அப்ப ஹீரோட தாத்தாலாம் பயங்கரமா வந்து கடுப்பாயிறாரு. ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் கேட்கிறாரு, "அப்பா நான் போயிட்டு வந்து சண்டை போடுறேன்னு." அப்ப ஹீரோட தாத்தா சொல்றாரு, "அவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. அவன் 7வது லெவல் மார்ஷல் ஸ்பிரிட்லீம்ல இருக்கான். நீ வெறும் 6வது லெவல்ல தான் இருக்க. எப்படி உன்னால சண்டை போட முடியும்?" சொல்லப்போனா வந்து சூ ஃபேமிலில அவன் கூட சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லன்ற மாரி ஹீரோட தாத்தா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இருந்தாலும் ஹீரோட அப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள போயிறாரு. ஹீரோட அப்பாவையும் பார்த்தீங்கன்னா அவன் போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அப்படியே அட்டாக் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பானா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் ஹீரோட அப்பா அட்டாக் பண்றதுக்குள்ள ஹீரோ பறந்து வந்து ஒரே அடி ஆளு பார்த்தீங்கன்னா பறந்துடுறான். ஹீரோ பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. "டேய் அந்த சூ ஃபேங் தானே ஒரு சில நாள்ல எப்படிடா இவ்வளோ பவர்ஃபுல்லா மாறுனான்? ஒரு வேஸ்ட்டாலாம் இருந்தான்" சொல்லிட்டு இருப்பானுங்க. ஹீரோட அப்பாவுக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கும். "டேய் மகனே என்னடா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு மாரி பார்த்துக்கிட்டு இருப்பாராம். அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அப்பா நான் போய் சண்டை போட" சொல்லிட்டு போறான். ஹீரோட அப்பா தடுப்பாரு. அப்ப ஹீரோ சொல்றான், "அப்பா அவன் வெறும் 7வது லெவல் மாஸ்டர் ஸ்பிரிட்ல தான் இருக்கான். அவன்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு." அப்ப கீழ இருந்தெல்லாம் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, பிரதரா இருக்கிறது எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். அவனும் அட்டாக் பண்ணதுக்கு கத்திட்டு ஓடி வருவானா, அப்படியே ஹீரோ ஒரே அட்டாக் தான் பண்ணுவான். அந்த 3 தண்டர் மூவ் யூஸ் பண்ணி அட்டு போகும்போதுங்க, வேற மாரி இருக்கும் அந்த அட்டாக்கு. ஹீரோ பண்ண ஒரே அட்டாக்ல அவன் பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறான். எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா 8வது லெவல் மாஸ்டர் ஸ்பிரிட்ல இருக்கான். அப்ப அந்த வில்ல போய் சொல்றான், "டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையனையும் வந்து கொன்றுப்ப நீ. உன்ன இன்னைக்குலாம் சும்மா விட மாட்டேன்டா, கொல்லாம விட மாட்டேன்டா" சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு வருவான் பாருங்க. அவனுக்கு ஹீரோ ஒரு கிக் விடுவான் பாருங்க. ஆளு பறந்துடுறான். அப்ப ஹீரோ மாஸா டயலாக் வேற பேசுறான். "டேய் எங்க அப்பாவ இதுக்கப்புறம் தொடுன்னு நினைச்சீங்கன்னா என்ன தாண்டி தான்டா தொடணும்." அப்படியே அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எல்லா ஹீரோ என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் எவனாவது ஓவரா பண்ணீங்க சம்பவத்த செஞ்சுருவேன் பாத்து. சூமி இருக்கா பாத்தீங்களா? அவ வந்து நம்ம ஹீரோவ தேடி தான் வந்து போய்க்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ வந்து அவளோட உயிரையாவது காப்பாத்தியிருக்கான் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா, திரும்பவும் போயிட்டு அலைன்ஸ்ல சேர சொல்லி கேட்க போறாளாமா. அப்படியே பின்னால வந்துகிட்டு இருக்க அந்த ட்வின்ஸும், எதுக்கு நம்ம போயிட்டு அவன சேர சொல்லி கேட்கிறோம்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பானுங்களா? அப்போ சொல்றா, "அவன் வந்து சாதாரணமான ஆளே கிடையாது. அவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. கண்டிப்பா அவன நம்ம சேர்த்தே ஆகலாம்னு" சொல்லிட்டு ஹீரோ போய் கூப்பிடுவானா, நம்ம ஹீரோ வெளிய வந்தோனே, "நான் உங்க அலைன்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விரும்புறேன்" அப்படி சொல்றான். அவளும் ஓகே அப்படி சொல்லிருவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். அப்படியே ஹீரோ வந்து கேட்கறான், "டேய் என்னடா அங்க ஒரே சத்தமா இருக்குன்னு?" இங்க இருக்கிற இந்த எல்லா அலைன்ஸ சேர்ந்தவங்களும் காசு சம்பாரிக்கிறதுக்காக மிஷன வந்து எடுத்து கம்ப்ளீட்
பண்ணுவாங்களாமா. அப்படிதான் பார்த்தீங்கன்னா வந்து சூ அலையன்ஸ் அதான் ஹீரோவோட ஃபேமிலி அலையன்ஸ சேர்ந்தவங்க போயிட்டு ஏதோ ஒரு மிஷன் எடுக்க போயிருக்காங்க. அந்த டைம்ல வேற ஒரு அலையன்ஸ சேர்ந்தவன் அதாவது இந்த குண்டியல் இருந்தாரு இல்லையா? அவருடைய பேரன் ஒருத்தவங்க அவனும் குண்டு பையனா தான் இருக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை பண்ணி அவன் அந்த மிஷின எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மாளுங்கள பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கான். அதுல ஒருத்தனுக்கு கால உடைச்சிருக்கான். இன்னொருத்தனோட கல்டிவேஷனே வந்து காலி பண்ணிட்டானாமா. தாத்தா எல்டரா இருக்கிறதால அவன யாருமே எதுவுமே வந்து கேட்க மாட்றாங்களாமா. அப்ப சூ ஃபேமிலிய சேர்ந்தவர் தான் ஹீரோ கூட வந்துகிட்டு இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ கால்லயே பார்த்தீங்கன்னா விழுந்ததுக்கப்புறம் ஹீரோட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சர்றான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்" அப்படி சொல்லுவான். அப்படியே அந்த குண்டு பையன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஓட வீசிக்கிட்டு இருப்பாங்க. "டேய் யார் வேணா போய் கூட்டிட்டு வாங்கடா. யார் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்" அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான். சூ அலையன்ஸ சேர்ந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "டேய் குண்டு பயலே உங்க தாத்தா அங்க எல்டரா இருக்காருன்றதுக்கு நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கடா" அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாளா. அவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுட்டயும் போயிட்டு ஓவரா பேசுவான். அப்ப ஹீரோ அவன் வந்து அவன் கைய பிடிச்சு, "ஏய் நீதான் அந்த ஆளா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கைய பிடிச்சு முறிக்க ஆரம்பிச்சர்றான். அவனா பார்த்தீங்கன்னா வழியில கதறுவானா. அப்ப அங்க இருந்த மத்தவனுங்களும் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்த மொத்த பேரையும் கிளியர் பண்ணிடுறான். அதாவது மொத்த பேரையும் அடிச்சு பறக்க விட்டுருவான். "டேய் குண்டு பல்லே நீ அவனோட கால உடைச்சிருக்க. அதுக்காக உன் கால கண்டிப்பா உடைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கால உடைச்சு விட்டுர்றான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த குண்டு எல்ற அந்த இடத்துக்கு வந்து, "டேய் சூப்பங்க என்ன வேலைடா பார்த்துக்கிட்டு இருக்க? அவன் யார் தெரியுங்களா? அவன் என்னோட பேரன்டா. அவன நீ அட்டாக் பண்றியான்னு" சொல்லி கேட்பாரா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "உங்க பேரன் ஒருத்தனோட கல்டிவேஷன டெஸ்ட்ராய் பண்ணிருக்கான். ஒருத்தன் கால உடைச்சிருக்கான். இவ்ளோ தப்பு பண்ணியிருக்கான்" அப்படின்னு மாதிரி சொல்லுவானா. அப்ப அந்த எல்டர் என்ன சொல்லிட்டு இருக்கானா, "என்னோட பேரன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா அதுக்கான தண்டனைய நாங்க வந்து அவனுக்கு குடுப்போம். ஆனா நீ என்னடா தேவையில்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு அவன அட்டாக் பண்ற?" அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த எல்டர் பேசும்போதே ஹீரோக்கு தெரிஞ்சிருது கண்டிப்பா அந்த குண்டு பயல அவன் எதுவும் பண்ண மாட்டான்னு. அதனால ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், "டேய் குண்டு எல்டரு நீ அவன எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால நானே அவனுக்கு வந்து தண்டனைய குடுத்துறேன்" அப்படி சொல்றான். என்னடா பண்ண போறேன்னு அந்த எல்டர் கேட்பானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா பவர்ஸ் யூஸ் பண்ணி அவனோட கல்டிவேஷன டெஸ்ட்ராய் பண்ண போறான். அப்ப குயின் ஹீரோட்ட என்ன சொல்லும்னா, "டேய் ஏன்டா நீ தேவையில்லாம அந்த எல்டர்கிட்ட சண்டைய வளர்த்துக்கிட்டு இருக்க? தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணாதடான்னு" சொல்லும். இந்த குண்டு எல்டர் வேற பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டான். அவன் சும்மா இருந்தாலே ஹீரோ அவன போக விட்டுருப்பான். ஆனா அவன் பார்த்தீங்கன்னா, "எங்க ஃபேமிலிக்கு பின்னால யார் இருக்கிறது தெரியுமா? எங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றது சுவான்வு சிட்டிடா. நீ மட்டும் எங்க மேல கைய வச்ச சுவான்வு சிட்டி உன்ன சும்மா விடாதுன்னு" சொல்லுவான் பாருங்க. ஹீரோ கடுப்பாயி அதையும் தான் பாத்துரலாம்னு சொல்லிட்டு அந்த குண்டு பயலோட கல்டிவேஷன முடிச்சு விட்டுர்றான். எல்லாரும் அப்படியே பயங்கர ஷாக் ஆயிருவாங்க. என்னடா பண்ணிட்டான்? என்னடா டெஸ்ட்ராய் பண்ணிட்டான்னு. அப்புறம் என்ன இந்த குண்டு எல்டர் கதற ஆரம்பிச்சுறான். "டேய் உன்ன கொல்லாம விட மாட்டேன்டான்னு" அப்படியே அந்த கோர் ஸ்டூடண்ட் வந்து காட்டுறாங்க. அதான் அந்த முக்கியமான ஸ்டூடண்ட். ஹீரோ பத்தின தகவல் வந்து அவனுக்கு கிடைக்குது. நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலிக்கு வந்து சண்டை போட்டுருப்பான் இல்லையா? அந்த சண்டையில ஹீரோ வந்து 8த் லெவல் மாஸ்டர் ஸ்பிரிட் ட்ரீம்ல இருந்திருக்கான் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து தெரிய வருது. ஹீரோ வந்து இங்க சேரும்போது வந்து 5வது லெவல்ல தானே வந்து இருந்தான். எப்படி 2 நாள்ல வந்து அவனுக்கு இவ்ளோ பவர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆச்சு? 2 நாள்ல ஹீரோ 3 லெவல் இன்கிரீஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்ல தான் இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம காலையில அந்த குண்டு எல்டர் கூட நம்ம ஹீரோ பிரச்சனை பண்ணாலே அதுவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிய வருது. அந்த குண்டு எல்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவ பிடிச்சு கட்டி வச்சு இவன நம்ம சும்மா விடக்கூடாது. இவன நம்ம கொண்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஹீரோவோட கை, காலு அப்புறம் மூக்கு, நாக்க கூட பார்த்தீங்கன்னா தனித்தனியா வெட்டி கொல்லணும் அப்படின்ற மாரி அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு எல்டர் சூரோ வந்திருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சூமி வந்திருக்கா. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டர்ஸ். எல்டர் சூரோ பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்க விட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குண்டு எல்டர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், "நீங்க தேவையில்லாம அதுல தலையிடாதீங்க. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என் பேரனோட கல்டிவேஷனே வந்து காலி பண்ணிட்டா கண்டிப்பா அவன் செத்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உங்க பேரன் கூட 2 பேர அட்டாக் பண்ணியிருக்கான். ஒருத்தனோட கல்டிவேஷன டெஸ்ட்ராய் பண்ணிருக்கான். ஒருத்தன் கால உடைச்சிருக்கா. அதுக்கு தான் அவன் வந்து தண்டனை குடுத்தான்" அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா வந்து கேட்கற மாரி தெரியல. அந்த குண்டு எல்டர் அவன் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கே வந்து ரெடி ஆயிடுறான். அவனோட பவர்ஸ்லாம் அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுவானா, அப்போ அவங்களுமே அவங்களோட பவர்ஸ் அங்க ரிலீஸ் பண்றாங்க. அவங்களோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அப்படியே அத பார்த்துட்டு இருந்த குண்டு எல்டர் பயங்கர ஷாக் ஆயிருவான். அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாம பார்த்தீங்கன்னா அவனும் அமைதியாயிருவான். அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவ வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுருவாங்க. போகும்போது சொல்லிட்டே போறாங்க, "இதுக்கப்புறம் தேவையில்லாம இவன்ட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்கன்னு." அப்படியே போய்க்கிட்டு இருக்கும்போது சூமி வந்து, "டேய் பேசுறா" அப்படின்ற மாரி ஹீரோட்ட சொல்றா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம், "எல்டர் நீங்க வந்து பண்ண ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ்" சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ ஏற்கனவே வந்து சூமியோட உயிர காப்பாத்திருக்க. அதுக்காக தான் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண மாரின்னு" சொல்றாங்க. அப்படியே சூமிட்ட கேட்கறாங்க, "இந்த வாட்டி அலையன்ஸ் என்ன மிஷன் எடுத்திருக்கீங்கன்னு?" அப்ப சூமி சொல்றா, "நாங்க வந்து அட்வான்ஸ்ட் மிஷன் எடுத்திருக்கோம் சிஸ்டர். அதாவது ஒரு பழைய காலத்து இடத்த போயிட்டு வந்து அவங்க செக் பண்ண போறாங்களாமா. அந்த இடத்துல நெறைய ட்ரெஷர்ஸ்லாம் வந்து இருக்கும். அப்படியே அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் பிட்ஸ் கூட இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பா. இது ரொம்ப ஆபத்தான மிஷனா இருக்கும் போல. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்ற மாரிலாம் வந்து எல்டர் சொல்லுவாங்க. ஹீரோக்கு அப்ப வித்தியாசமா சென்ஸ் ஆகுது. யாரோ வந்து கண்காணிக்கிற மாரி வந்து தோணும். அப்புறம் சூமி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பேக் குடுக்குறா. அத பார்த்தீங்கன்னா வந்து யுனிவர்சல் பேக். அதுல பார்த்தீங்கன்னா நெறைய பொருள் வந்து போட்டு வச்சுக்கலாம். அது பார்க்க தான் குட்டியா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. "இது எதுக்கு என்ட்ட குடுக்குறன்னு" ஹீரோ கேட்பானா, அப்போ சொல்றா, "டேய் நீ ஓவராலா யோசிக்காத. அந்த இடத்துல நெறைய ட்ரெஷர் இருக்கும். அள்ளி போட்டு வரதுக்கு அத உன்ட்ட குடுத்தேன்னு" சொல்றா. ஹீரோ நெனச்ச மாரியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாஸ்க் போட்ட எல்டர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மிஷனுக்காக வந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுது. நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இடத்துல வந்து தூங்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா சடனா வந்து எழுந்துர்றான். அந்த மாஸ்க் போட்ட எல்டர் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, "இந்த சின்ன வயசுல இவன்கிட்ட இவ்ளோ மென்டல் பவர் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாரு. இவங்களும் அந்த இடத்துக்கு அப்படியே ரீச் ஆயிடுறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே இடிஞ்சு போயிருக்கு. அப்ப ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருப்பானா, "இங்க இருக்கிற இந்த
ஸ்டாரெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த இடமே வந்து மொத்தமா காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருக்கணுமே! ஆனா இந்த இடம் இன்னும் அப்படியே இருக்கே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சூமி என்ன சொல்றான்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லுலயுமே மேஜிக் பவர்ஸ் இருக்கு. அதனால தான் இந்த இடம் இன்னும் மொத்தமா அழிஞ்சு போகாம இருக்குன்ற மாரி சொல்றா. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல வந்து நெறைய ட்ரெஷர்ஸ் இருக்குன்ற வதந்தி நெறைய இடத்துல பரவியிருக்காமா. அதனால இந்த இடத்துல பவர்ஃபுல்லான ஆளுங்க ஏற்கனவே இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மளால ஜாக்கிரதையா இருக்கன்ற மாரி பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாஸ்க் போட்டு இருக்கார் இல்லையா? இவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டா சேர்றதுக்கு அந்த கோர் டிசேபிள் இருக்கா இல்லையா? அதான் அந்த முக்கியமான ஸ்டூடெண்ட் 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, அவன்ட்ட கெஞ்சிட்டு இருந்தானாமா. ஆனா அந்த மாஸ்க் போட்ட பார்த்தீங்கன்னா, அவன ஸ்டூடெண்ட்டா அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அவன்ட்ட சுத்தமா மென்டல் பவரே கிடையாது. ஹீரோ கிட்ட நெறைய மென்டல் பவர் இருக்கு இல்லையா? ஹீரோ போயிட்டு அவர்ட்ட ஸ்டூடெண்ட்டா சேர்றதுக்கு ட்ரை பண்ண சொல்றானுங்க அந்த ட்வின்ஸ். ஆனா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, மென்டல் பவர்னா என்னன்னு தெரியல. மென்டல் பவர்னா மன ஆற்றல். அதான் மென்டல் பவர்ன்னு சொல்லுவானுங்க. ஹீரோக்கு அப்புறம் அந்த மென்டல் பவர பத்திலாம் வந்து அந்த இடத்துல சூமி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வெளியில ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இருக்காரு. அவரு உயிரோட இருப்பாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவர் நெத்தியில இருக்கிற மார்க்க பார்த்துட்டு அத தொடலாம்னு சொல்லிட்டு போனா, டக்குனு அவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோட கைய புடிச்சறாரு. அந்த மாஸ்க் போட்ட எல்ரும் அங்க ஒளிஞ்சு நின்னு, என்ன பயங்கரமான ஆரவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட உடம்புலயே ஏதோ ஒண்ணு வித்தியாசமா ஆக ஆரம்பிக்குது. அப்ப சூமி பின்னால இருந்து, "சூஃபங் உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லா தானே இருக்க?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுறான். "நீயா? நீ சொன்ன எல்லாத்தையும் தான் நான் செஞ்சுட்டேன்ல, என்ன விட்டுரு. எனக்கு சாக விருப்பம் இல்ல." அப்படி சொல்லிட்டு அங்கருந்து ஓடி போயிர்றான். அப்ப சூமி கேட்கிறா, "உனக்கு அவர தெரியுமான்னு?" ஹீரோ, "எனக்கு தெரியாதுன்னு" சொல்றான். அப்படியே அவங்கலாம் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மாஸ்க் போட்டு எல்ரும், "யாரா இருப்பா அவ?" அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கருந்து கிளம்பிறாரு. உள்ள போறதுக்கான வழிய பார்த்தீங்கன்னா வந்து குயின் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. லெஃப்ட்ல போ, ரைட்ல போ அப்படின்னு. அப்படியே இவங்களும் அதே மாரியே பார்த்தீங்கன்னா வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்தோட எண்டுக்குமே வந்துர்றாங்க. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டோர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அப்பனா யாரோ இதுக்கு முன்னால வந்திருக்காங்க. கவனமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து போறாங்க. அந்த இடத்துல இவங்க எதிர்பார்த்த மாரியே நெறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்கு. அதே சமயத்துல அங்க எக்கச்சக்கமான பேர் செத்து போயிருக்கானுங்க. செத்து போனவங்க எல்லாரும் அந்த ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறானுங்க. இவங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு மேல தான் செத்து போயிருக்காங்க. ஏன்னா அவங்க பிளட் கூட ஒண்ணும் காயாம இருக்கு. 2 டீம் இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸஸ்க்காக அடிச்சு செத்துருப்பாங்க போலன்ற மாரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்ப குயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லுமா, அப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்க ஒருத்தன் எழுந்திருச்சு நிக்கிறான். எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய பேர் உயிரோட தான் இருக்கானுங்க. அவனுங்க எல்லாருமே அதுக்கப்புறம் எழுந்திரிச்சுருவானுங்க. அவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, செக்ட்டோடைய கோர் டிசேபிள்ஸ். அவனுங்க செத்த மாரி அங்க நடிச்சிருந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, யாராவது வந்தா போட்டு தள்றதுக்கு தான். ஆனா நீங்க இங்க வரீங்கன்னு நெனச்சே பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் சூமிய பார்த்துட்டு, இந்த பொண்ணு அந்த எல்டரோட சிஸ்டர் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்கிருந்து இன்னொருத்தன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அப்படியா நல்லதா போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சூமிய பத்தி அந்த இடத்துல தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பான். ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருப்பானா, ஹீரோ கட்டு போயிட்டு ஒரு பஞ்ச் வைப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ வச்ச பஞ்ச்ல அவனுக்கு 2 பல்லு உடைஞ்சிருது. உடனே அவன் கட்டு போயிட்டு, "டேய் அவன விடாதீங்கடா, அவன கொல்லுங்கடா" அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அப்படியே எல்லாரும் அட்டாக்க ஸ்டார்ட் பண்றானுங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு பெருசா காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு கிறிஸ்டலுமே வந்திருக்கு. திரும்ப ஹீரோவோட சண்டை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனுங்கலாம் புடிச்சு செமையா வந்து பொளந்து கட்டிக்கிட்டு இருப்பான். இப்படி சண்டை போய்க்கிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தன் எனக்கு தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுவான் பாருங்க. ஹீரோ செம கட்டு போய் அவன் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி பறக்க விட்டுறான். நம்ம ஹீரோனோட தண்டர் மூவ் தான் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பான். அத பார்த்தவனுங்கலாம் ஷாக் ஆயிடுறானுங்க. "டேய் அப்ப நீ தான் அந்த சூவங்கா?" அப்படி சொல்லி பயந்துருவானுங்க. உடனே அவனுங்க எல்லாரும் அங்கருந்து ஓடி போயிருவானுங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் பேக் எடுத்து அங்க இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே மத்தவங்களும் அந்த மாரி பேக் எடுத்து கலெக்ட் பண்றாங்க. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா? அப்ப ஹீரோ சொல்றான், "அவனுங்க யாரா வேணா இருக்கட்டும், சூமிக்கிட்டே வந்து தப்பா நடந்துக்கிற மாரி பண்ணானுங்க. அதான் அவனுங்கலாம் பொளந்தேன்னு" சொல்லுவான். அப்படியே சூமிக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல ஃபீலிங் வந்துரும். ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வெளிய மாட்டாங்க. அவங்கலாம் வெளிய விட்டு ஹீரோ கதவ சாத்திருவான். "எல்லாரும் சேஃபா இருங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிர்றான். இங்க இத்தன பேர கொன்னது அந்த கோர் டிசேபிள்ஸ் கிடையாது. வேற யாரோ தான் வந்து கொன்றுக்காங்க. அப்ப குயின் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, கண்டிப்பா அந்த ஆள் பயங்கர பவர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா இத்தன பேர கொன்றுருக்கான். சோ ஒன் ஒன் ரிலிம்லயாச்சும் அவன் கண்டிப்பா இருப்பான்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பெருசும் மாஸ்க் போட்டு எழுற பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போடுறத பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்க ஒளிஞ்சு நின்னு பார்க்குறான். அப்ப அந்த இடத்துல அந்த கிறிஸ்டல் இருக்கிறதையும் பார்க்குறான். அத பார்த்த உடனே குயின் என்ன சொல்லுதுன்னா, "ஏய் அது ஏர் கண்ட்ரோல் டெக்னிக். அது வேற லெவலு. சீக்கிரமா போய் அத எடுறான்ற" மாரி சொல்லுது. அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி வானத்துல பறக்கலாம், நடக்கலாம், மிதக்கலாம் அப்பலாம் பார்த்தீங்கன்னா, குயின் சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ள போலாமான்னு யோசிப்பான். அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பெருசு அந்த மாஸ்க் போட்ட எல்டர பார்த்து, "யார்றா நீ?" அப்பலாம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே அவங்க பயங்கரமா சண்டை போடுவாங்க. அப்ப ஹீரோ வந்து உள்ள போகாம நின்னுட்டுருப்பான் பாருங்க. "டேய் சீக்கிரம் தான் போடா, இல்லனா அவங்க எடுத்துருவாங்க அந்த டெக்னிக்ன்ற" மாரி குயின் சொல்லுமா. ஹீரோவும் உள்ள போயிர்றான். போயிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க. நான் அந்த டெக்னிக் எடுத்துக்கிறேன்" அப்படி சொல்றான். அவங்க 2 பேருக்குமே நம்ம ஹீரோவ பார்த்து பயங்கர ஷாக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க சண்டை போட்டுருக்கிற அந்த கேப்ல அந்த டெக்னிக் எடுத்து அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிர்றான். அப்படி அப்சர்வ் பண்ண உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துர்றான். அப்ப அந்த மாஸ்க் போட்டவர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டெக்னிக் பயங்கர டெக்னிக் அப்சர்வ் பண்ண அந்த மாரி தான் அவங்க வந்து இறந்து போயிருவாங்க அப்படி சொல்றாரு. ஹீரோ செத்து போயிட்டான்னு அந்த மாஸ்க் போட்டவர்ட்ட நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த டெக்னிக் ஹீரோ உடம்புக்குள்ள அப்படியே மெர்ஜாக ஆரம்பிக்குது. அத பார்த்து அவங்க 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கு. என்னடா நடக்குதுங்கன்னு. திரும்பவும் ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டிராகன பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ண முழிச்சு பார்க்குறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்ப அவனோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு வந்திருக்கான். அவன் வந்து செத்து போயிட்டானா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பானா, அப்ப குயினோட வாய்ஸ் அந்த இடத்துல கேட்குது. "ஒரு வழியா நீ இந்த இடத்துக்கு வந்துட்டியா? உனக்கு இத்தன வருஷம் ஆயிருக்கு இந்த இடத்துக்கு வரதுக்குன்ற" மாரி சொல்லிக்கிட்டு இருக்குமா. அப்ப குயின பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆயிர்றான். ஏன்னா அது ஒரு முட்டை. "நீ ஒரு முட்டையா?" அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அதுகிட்ட கேட்டுக்கிட்டு
கேட்டுக்கிட்டு இருப்பானா, "என்ன இன்னொரு தடவ முட்டைன்னு சொன்னேன், அவ்வளோதான்டா" அப்படி சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா, பயங்கரமா புடிச்சு ஹீரோவ திட்ட ஆரம்பிச்சுருது. ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கண்ண முழிச்சு எழுந்திரிச்சுருவான். அப்ப அந்த பெருசு, "டேய் நீ இன்னும் செத்து போகலடா" அப்படி சொல்லிட்டு ஷாக்காயிறாரு. இந்த ஏர் கண்ட்ரோல் டெக்னிக் என்னடா ஆச்சுன்ற மாரி கேட்டுக்கிட்டு இருப்பாரா, அப்ப ஹீரோ சொல்றான், "பெருசு நீ சொல்ற அந்த டெக்னிக்கு என் தலைக்குள்ள தான் வந்து இருக்குதுன்னு." அந்த பெருசு செம கடுப்பாயிருவான். அப்ப மாஸ்க் போட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அந்த டெக்னிக்க அவன் வந்து எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அங்க சண்டை போட்டு ஒண்ணும் பண்ண போறதில்ல. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிர்றாரு. ஆனா அந்த பெருசு பார்த்தீங்கன்னா, "உன்ன கொல்லாம விட மாட்டேன்டா" சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வராரு. அப்ப குயின் சொல்லுது, "கண்டிப்பா இவன் கூட சண்டை போட முடியாது. தப்பிச்சு ஓடிறான்னு." அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோவ பார்த்து பயந்தாருல்ல ஒருத்தரு. அவர் வந்து, "யாரு மேல்றா கை வைக்கிற?" அப்படி சொல்லிட்டு அவன புடிச்சு அந்த இடத்துல மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கிறாரு. அது எரிக்கும்போது கொஞ்சம் ஃபயர் பவர் அதிகமா யூஸ் பண்ணிடுவாரு. அதனால அந்த இடமே மொத்தமா வெடிக்க ஆரம்பிக்குது. "என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா தப்பிச்சு ஓடுறான்னு" குயின் சொல்லுமா. அது தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்கிறான், "ஆமா இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு?" அப்படியே வெளிய இருந்த இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபயர் வரத பார்த்துட்டு தப்பிச்சு வெளிய ஓடிருவாங்க. அந்த இடமே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மொத்தமா வந்து வெடிச்சிருது. அது வெடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, சூமிலாம் வந்து நம்ம ஹீரோ செத்துட்டான்னு நெனச்சு அந்த இடத்துல போயிட்டு கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சுர்றா. நம்ம ஹீரோ இவங்களுக்கு முன்னால வெளிய வந்துட்டு இருக்கிறா. ஹீரோ பார்த்தோனே சூமி பயங்கரமா சந்தோஷமாயிரா. அப்புறம் ஹீரோட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, "இன்னொரு தடவ இந்த மாரிலாம் பண்ணாதடா. நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமான்னு." மாஸ்க் போட்டு எழுற பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிறாரு. ஹீரோ அந்த இடத்துல நெறைய ஸ்பிரிச்சுவல் பீட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா? அது எல்லாத்தையும் இப்ப அவனுக்குள்ள வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். திரும்பவும் ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டிராகன தான் வந்து காட்டுறாங்க. அப்படி அந்த டிராகன் ஹீரோ உடம்புக்குள்ள என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. அப்ப ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், 2000க்கு மேல ஸ்பிரிச்சுவல் பிட்ஸ நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அப்போ உன்னால பிரேக் த்ரூ பண்ண முடியல அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்ப குயின் என்ன சொல்லுதுன்னா, "டேய் நீ என்ன ஒரே நாள்ல பவர்ஃபுல் ஆயிடலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் கொஞ்சமா தான்டா ஆக முடியும்." அப்படின்ற மாரி சொல்லுமா. அப்ப ஹீரோ சொல்றான், "நான் வந்து காட் ஆஃப் வார் ஆகணும்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படி சொல்றேனே." அப்ப குயின் என்ன சொல்லுதுன்னா, "டேய் என்னடா அம்மா பெருசு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் சின்னதா யோசிடா. எடுத்த உடனே எப்புட்றா காட் ஆஃப் வார்ல ஆக முடியும்?" சொல்லுது. ஹீரோ திரும்ப அத முட்டன்ற மாரி சொல்லுவான் பாருங்க. அது கடுப்பாக்கிற ஸ்டூடண்ட்டுக்குலாம் கோர் டிசேபிள் டெஸ்ட் வைக்கிறாங்களாமா. அந்த டெஸ்ட்ட முடிச்சுட்டு திருப்ப சிட்டிக்கு போணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த செக்டரோட கோர் டிசேபிளா தான் இருப்பான். ஏன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆளா வந்ததால அவன் பார்த்தீங்கன்னா, என்ன செலக்ட் ஆயிட்டான். இப்போ மத்தவங்களுக்குலாம் அந்த இடத்துல டெஸ்ட் வைப்பாங்க. அங்க ஒரு கல் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, அவங்க பவர் குடுக்கணும். எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பாஸ்னா பாஸு, ஃபெயில்னா ஃபெயிலு. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போவான். அவன் பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆயிருவான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு பாஸு, ஃபெயிலு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் வைக்கும்போது இதுவரைக்கும் ஹையஸ்ட் பவர் காட்டுனது ஒருத்தனுக்கு தானாமா. அது வந்து யாருன்னா, அந்த முக்கியமான ஸ்டூடெண்ட்டா இருக்கான்லயா அந்த கோர் டிசேபிள் அவன் தான். அடுத்ததா பவர் செக் பண்ண போறது பார்த்தீங்கன்னா, சூமி தான். சூமி பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பவர் எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த கல்லுல வைக்கிறா. அந்த கல்லு பார்த்தீங்கன்னா, பாதியில போயிட்டு வந்து லைட் எரியுது. அந்த டெஸ்ட் நடத்துனவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, "சூப்பர் சூமி நீ உன்னோட சிஸ்டருக்கு வந்து குறைஞ்சவளான்னு நிரூபிச்சிட்ட" அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றாரு. சூமிய பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுறா. அப்ப ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காராம், "நானும் அந்த டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த டெஸ்ட் நடத்துறவர் கேட்கிறாரு, "எதுக்குடா நீ தேவையில்லாம அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண சொல்றேன்னு?" ஹீரோ சொல்றான், "இல்ல நான் அட்டெண்ட் பண்றேன்னு." சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவன் அட்டெண்ட் பண்ணட்டும்ன்ற மாரி வந்து சொல்லுவாங்க. சரி ஓகேன்ட்டு அவர பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. ஹீரோ அந்த கல்லுல பவர செலுத்திட்டு ஏதோ பயங்கரமா நடக்க போகுது சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பானா, என்னடா அது அவன்ட்ட இந்த எந்த பவருமே வந்து காட்டலன்னு. அப்புறம் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுருவானுங்க. டெஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு. சரி பாஸ் ஆன எல்லாருமே போயிட்டு ஒரு இடத்துல கேதர் ஆகுங்களான்ற மாரி அந்த டெஸ்ட் நடத்துனவர் சொல்ருவாரு. திரும்ப அந்த கல்ல காட்டுவாங்களா, அது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரிஞ்சு விரிசல் விட்டுருக்கு. அது எப்படி இந்த பையன் வந்து அத ஆக்டிவேட் பண்ணான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவன் சொல்றாரு, சூமி ஹீரோட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, "அந்த கல்லுல எந்த பவருமே உனக்கு காட்டலன்னு நெனச்சு நீ ஃபீல் பண்ணாத. நீ ஆனா பயங்கரமான ஜீனியஸ் அது எனக்கு நல்லா தெரியும்" அப்படி சொல்றா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த கோர் டிசேபிள் வந்துர்றான். அவன் வந்து இவங்களுக்கெல்லாம் ஸ்பீச் குடுக்க ஆரம்பிக்கிறான். உங்க எல்லாருமே வந்து இன்னர் டிசேபிள்ல இருந்து கோர் டிசேபிளா வந்து ப்ரமோட் பண்றத சொல்றான். அப்ப டக்குன்னு நம்ம சூமிய வந்து அவன் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து ஒரு பேட்ச் வருது. என்ன அது இதுன்னு கேட்கறான். அப்ப சூமி சொல்றா, "இது எங்க அலையன்ஸ் பேட்ச்ன்னு." உடனே அவன் கடுப்பாயிட்டு, "அலையன்ஸ் எல்லாம் வந்து நீங்க வெளிய இருக்கிற வரைக்கும் தான். இப்ப நீங்க வந்து கோர் டிசேபிள் ஆயிட்டீங்க. நீங்க இப்ப செக்ட்க்கு தான் எப்பயுமே வந்து உண்மையா இருக்கணும். அலையன்ஸ் எல்லாம் தூக்கி தூர போடுங்கன்னு" சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ சும்மா இல்லாம அவன்ட்ட போயிட்டு வாய குடுத்து நல்லா வாங்கி கட்டிக்கிறான். நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலிக்காக சண்டை போட்டது அப்புறம் இந்த குண்டேலரோட பேரனோட பவர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லி ஹீரோ கிட்ட இன்னைக்கு குடுக்குறேன் ஒரு பாடத்த கத்துக் குடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஹீரோவால பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. ஹீரோ தேவையில்லாம வாய குடுத்து அவன்ட்ட நல்லா வாங்கி கட்டிக்குவான். குயின் கூட சொல்லிக்கிட்டு இருக்கு, "டேய் அவன் கூட உன்னால சண்டை போட முடியாதுடா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா வந்து கம்முனாரான்னு." ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கற மாரியே தெரியல. அவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமா வந்து அட்டாக் பண்றான். 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுக்குவானுங்க. சண்டை வந்து பயங்கரமா போறதுக்குள்ள அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெருசு வந்து தடுத்துறாரு. அவர பார்த்த உடனே அவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமைதியாயிறானுங்க. அப்ப அந்த பெருசு அந்த கோர் டிசேபிள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, "நீ தான்டா இவங்க எல்லாருக்குமே வந்து சீனியர். நீயும் உன்னோட ஜூனியர் பிரதர கொல்லலான்னு பார்க்கிறியா?" அப்படின்னு. இவன் என்ன சொல்றான்னா, "நான் தானே இவங்க எல்லாருக்குமே சீனியர். இவங்க ஏதாவது தப்பு பண்ணா கண்டிப்பா நான் தானே அதுக்கு அவங்களுக்கு தண்டனை குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா பெருசு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்தோனே அவன் கடுப்பாயிறான். "நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் இங்க பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு." அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பானா. அப்ப அந்த பெருசு சொல்றாரு, "நீ வேணா இப்ப பவர்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் உன்னோட பவர்ஃபுல்லா மாறிடுவானே." ஹீரோ என்ன சொல்றான்னா, "10 வருஷம்லாம் ரொம்ப அதிகம். இவனுக்கு 1 வருஷமே போதும். 1 வருஷத்திலேயே நான் இவனோட பவர்ஃபுல்லா மாறிடுவேன்னு" சொல்றான். அது கேட்டோனே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிருவாங்க. அப்ப அவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சிரிச்சுட்டு
பார்த்துட்டு, "சூப்பர்ரா! 1 வருஷத்துக்கு அப்புறம் அப்பன்னா நீ வந்து என்னோட 3 அட்டாக்க தரு. அது போதும். நீ வந்து வின்னர்ன்னு நான் ஒத்துக்கிறேன்னு" சொல்றான். ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "நம்ம 3 அட்டாக்லாம் வச்சுக்க தேவையில்ல. லைஃப் அண்ட் டெத் பேட்டில் மாரி வச்சுக்கலான்ற" மாரி சொல்றான். அப்ப அவன் என்ன கேட்கிறான்னா, "நீ வந்து என்ன சேலஞ்ச் பண்றியா?" அப்படி சொல்லிட்டு கேட்கிறான். "சரிடா, நீ சொன்ன மாரியே 1 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்குள்ளயும் லைஃப் அண்ட் டெத் பேட்டில் வச்சுக்கலாம். கண்டிப்பா அந்த சண்டையில உன்ன நான் கொன்னுடுவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சீரட்ட கேட்கிறாரு, "1 வருஷத்துல நீ அவனோட பவர்ஃபுல்லா மாறிடுவியான்னு?" அதுக்கப்புறம் ஹீரோ என்ன வச்சுக்கிட்டு இருப்பான்னா, "எங்க அப்பா, அம்மாவ பத்தி நான் கேட்கும்போதெல்லாம், எங்க அப்பா கோவப்பட்டுருக்காரு. அத பத்தி எதுவுமே வந்து சொன்னதில்லன்னு" சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு சூமி பாத்தீங்கன்னா வந்து, "10 நாளைக்கு அப்புறம் எங்க சிட்டிக்கு வா" அப்படின்ற மாரி வந்து சொல்றா. ஹீரோ எதுக்குன்னு கேட்பானா, "ஏன்னா எனக்கு 10 நாளைக்கு அப்புறம் பர்த்டே இருக்குன்னு" சொல்றேன். அப்படியே ஹீரோவ பாத்தீங்கன்னா திரும்ப அவன் சிட்டிக்கு வந்து போய்க்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே போன உடனே அவங்க அப்பாட்ட கேட்கிற கேள்வி, "என்னோட உண்மையான அப்பா, அம்மா யாரு?" அப்படி சொல்லிட்டு கேட்கிறான். இவரு ஹீரோவோட உண்மையான அப்பா கிடையாது. இவரு வளர்த்த அப்பா தான். அப்படியே அவரும் அத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "அன்னைக்கு ஒரு நாள் நைட்" அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவ பார்த்து பயந்தாரு இல்லையா? அவர் தான் பாத்தீங்கன்னா, ஹீரோவ எடுத்துட்டு வந்து இவர்ட்ட குடுத்துருக்காரு. ஹீரோ குடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து அங்கருந்து ஓடிட்டாராமா. அதுக்கப்புறம் நான் அவர மீட் பண்ணவே இல்லன்ற மாரி வந்து சொல்றாரு. அப்படியே ஹீரோ வெளிய வந்து பார்த்தா, அந்த இடத்துல அந்த மாஸ்க் போட்ட எல்டர் இருக்காரு. "யார் நீங்கன்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அவர பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேஸ ரிவீல் பண்ணி அவரோட ஐடென்டிட்டி வந்து சொல்றாரு. "நான் தான் அந்த எல்டர்ன்னு." அவர் ஹீரோ கிட்ட அவர் அப்படியே ஹீரோவ பத்தி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹீரோ அவர ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்காரு. ஹீரோ வந்து அவன் ஃபேமிலிக்காக சண்டை போட்டது, பயங்கரமா அவன் பவர்ஸ் எல்லாம் இன்கிரீஸ் பண்ணது. அப்புறம் அந்த ஏர் டெக்னிக் வேற வந்து அசால்ட்டாவே ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ணிட்டான் இல்லையா? "நீ ஒரு பயங்கரமான ஜீனியஸ்டான்ற" மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த கல்லு கூட பார்த்தீங்கன்னா வந்து நடந்துச்சு இல்லையா? கல்லு வந்து விரிசல் விட்டது அதெல்லாம் பத்தி சொல்றாரு. "நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டா வந்து மாறிடுறியா? நான் இதுவரைக்கும் என் லைஃப்ல கத்துட்டேன். எல்லாத்தையுமே உன்ட்ட கத்துக் குடுக்குறேன்ற" மாரிலாம் சொல்றாரு. ஹீரோவும் ஓகே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு போறான். அப்ப பார்த்தீங்கன்னா குயின், "டேய் நிறுத்துடா" அப்படி சொல்லுது. அதே டைம்ல அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா மர்ஸ்குள்ள என்னென்னத்தையோ வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பெருசு சொன்ன மாரி இவன் பயங்கர டேலண்டான ஆளா தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ கேட்கிறான், "எதுக்கு நிறுத்த சொன்னேன்னு?" "நீ இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டனா அவர் உன்ன வந்து பயங்கரமா கண்டிஷன்லாம் போட்டு வேற மாரிலாம் வந்து ட்ரீட் பண்ணுவாரா?" அப்பலாம் வந்து சொல்லிட்டு இருக்கு குயினு. அப்போ ஒரு டெக்னிக் எடுத்து காட்டுவாரா, உடனே குயின் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டூடெண்ட்டா மாறிடுறா அப்படி சொல்லிருது. அந்த டெக்னிக்காக தான் அது அந்த மாரி சொல்லியிருக்கும். அப்படியே ஹீரோவும் அந்த டெக்னிக் அவர் கையில இருந்து வாங்க ட்ரை பண்ணுவானா, குடுக்க மாட்றாரு. அப்போ ஒரு ஹீரோட்ட சொல்றாரு, "இதுதான் நான் உனக்கு வைக்கிற கடைசி டெஸ்ட்டு. இந்த டெக்னிக்க நீ 1 மாசத்துக்குள்ள வந்து மாஸ்டர் பண்ணணும். அப்படி நீ பண்ணல உன்ன கொன்றுவேன்" அப்படி சொல்றாரு. ஹீரோக்குலாம் அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. "என்னாய்யா கொன்றுவேன்னு" சொல்லிட்டு இருக்காரு. அவர் அப்ப மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. கண்டிப்பா இப்ப இவன் என்ட்ட கதற போறான். என்ட்ட வந்து 1 வருஷம் டைம் கேட்டு கதறுவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா, ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிர்றான். ஏன்னா குயின் பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லுது. நான் உனக்கு கத்துக் குடுக்குறேன் தான் வாங்குடான்னு சொல்லுது. அவர் அங்கிருந்து போயிருவாரா. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அப்பாட்ட போயிட்டு, "நீங்க தான் எனக்கு எப்பயுமே அப்பா. இதுதான் என்னோட வீடெல்லாம்" சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த டெக்னிக்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு குகைக்கு வந்து போவான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போய் உட்காந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்சா, சடனா பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போயிர்றான். போனதுக்கப்புறம் ஹீரோ, "நான் எதுக்கு இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கேன்? பிராக்டிஸ் பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு இருப்பானா. அப்ப குயின் சொல்லுது, "டேய் முட்டா பயலே! இந்த இடத்துல எத்தன வருஷமா நான் அடைஞ்சு கிடக்கேன் தெரியுமா? அதுவும் இந்த முட்டை மாரி. என்னால அப்படி இப்படி கூட நவர முடியல" அப்படி சொல்லிட்டு இருக்க. "உன்ன யாரு இங்க அடைச்சதுன்னு" கேட்பானா. "உங்க அப்பா, அம்மா தான்" அப்படின்ற மாரி சொல்லுமா. அப்படியே ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. "உனக்கு எங்க அப்பா, அம்மாவ தெரியுமான்னு?" "எனக்கு தெரியுமேன்னு" சொல்லும். குயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த முட்டை மாரி இருக்கு இல்லையா? அது பார்த்தீங்கன்னா ஒரு பேரியராமா. அதுக்குள்ள தான் அது வந்து அடைஞ்சிருக்காமா. அத உடைக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்குமா. ஹீரோ பார்த்தீங்கன்னா செய்ய முடியாதுன்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ கிட்ட பயங்கரமா வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருது. "நான் உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கேன். நான் இதுக்காக தான் 15 வருஷமா வெயிட் பண்ணிட்டுருந்தேன். என்ன வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடு" அப்போ சொல்லிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அழுவ ஆரம்பிச்சுது. "நீ ரொம்ப மோசமான ஆள்றா. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுலாம்" சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்குமா. ஹீரோ கிட்ட போய் பார்ப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொஞ்சம் சோகமாயிருவான். அப்படியே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கை வச்சிருப்போனா, அந்த கையில பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்குமா, அப்படியே ஏதோ பவர் மாரி மாறி டம்முனு வெடிச்சிட்டு அந்த முட்டை. அந்த முட்டைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா அந்த குட்டி பொண்ணு வந்து ரிலீஸ் ஆயிருமா. அந்த குட்டி பொண்ணு அப்படியே ஹீரோ கிட்ட வந்து என் கூட பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 15 வருஷமா நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா நான் ரிலீஸ் ஆயிட்டேன். நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா? நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். என்கூட பேசுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 15 வருஷத்துக்கு முன்னால ஹீரோவோட அப்பா, அம்மா தான் அந்த பேரியருக்குள்ள அந்த பொண்ண சீல் பண்ணியிருக்காங்க. 15 வருஷமா அந்த பொண்ணு அந்த பேரியர் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஆனா உடைக்க முடியலையாமா. இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோ உடைச்சு அந்த பொண்ண வந்து காப்பாத்திட்டான். அதுக்காக நான் உனக்கு கண்டிப்பா ஏதாவது வந்து செஞ்சாகணுமே அப்படி சொல்லிட்டு, அது பவர் யூஸ் பண்ணி ஹீரோட பவர பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிட்டுருது. அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா ஹீரோவால டிஃபென்ஸும் பண்ண முடியும், அட்டாக்கும் பண்ண முடியும். 2மே ஒரே டைம்ல வந்து யூஸ் பண்ண முடியுமாமா. ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. அதுக்கப்புறம் அத பார்த்தீங்கன்னா, அத பத்தி நல்லா தெளிவா வந்து ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒரு பில்லர் மாரி இருக்கு இல்லையா? அது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு. அதுக்கு பின்னால தான் எனக்கு தெரிஞ்சு அந்த டிராகன் அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அத பத்தி ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும். குயின் அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் போடுமா. அப்ப ஹீரோ என்னது இதுன்னு கேட்கிறான். அப்ப வந்து குயின் சொல்லுது, "நான் வந்து உன் கூட வந்து கான்ட்ராக்ட் போட போறேன்னு. அதாவது உன்னோட பாடிய என்னால வந்து யூஸ் பண்ண முடியும். நீ பர்மிஷன் குடுத்தா" அப்படி சொல்லுமா. ஹீரோ என்னன்றான், "அதெல்லாம் முடியாது முடியாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப குயின் சொல்லுது, "டேய் நான் இவ்வளோ பவர்ஃபுல்லானாலும் என்னோட பவர்ஸ் எல்லாம் உன்னால யூஸ் பண்ண முடியும்னு சொன்னா நீ வேணான்ட்டு இருக்க" சொன்னோனே, அதுக்கப்புறம் ஹீரோ ஒத்துக்குவான். அப்படியே கான்ட்ராக்ட்ட பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறமும் அத வந்து குயின் சொல்லி கூப்பிடாம முட்டை முட்டைன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பானா, அது கடுப்பாயிடுது. "டேய் உன்ட்ட நான் எத்தன வாட்டி சொல்லிருக்கேன். ஒழுங்கா என்ன குயின் சொல்லி கூப்பிடுறான்னு" சொல்லிட்டு ஹீரோ புடிச்சு பயங்கரமா அந்த இடத்துல திட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சூமியோட அப்பாவ அப்புறம் அவங்க அக்காவ தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு கிறுக்கு பயப்புல வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "அங்கிள் உங்களுடைய பொண்ணுங்க கட்டி குடுத்துருங்க" அப்படி சொல்லிக்கிட்டு
கேட்டுட்டு இருக்கா. அதாவது சூமிய தான் வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்கா. சூமியோட அப்பாலாம் பார்த்தீங்கன்னா, செமையா வந்து கடுப்பாயிருவாரு. அப்ப அந்த கிறுக்கு பயப்புல என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "எங்க ஷாகவான் ஃபேமிலி உங்க சூ ஃபேமிலிக்கு எப்பயுமே செட் ஆகாது. எப்பயுமே பிரச்சனை தான் வந்து போய்க்கிட்டு இருக்கும். இருந்தாலும் இப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சூமிய மட்டும் வந்து எங்க ஃபேமிலி கிட்ட கல்யாணம் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, நம்ம 2 ஃபேமிலியும் ஒண்ணாயிருவோம்" அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம 2 ஃபேமிலியும் ஒண்ணாயிரும். எந்த பிரச்சனையும் இல்லாம போயிரும். ஆனா இதுக்கு நீங்க ஓகே சொல்லலன்னா, சுவான் சிட்டி வந்து உங்க மொத்த இடத்தையும் அடிச்சு காலி பண்ருவாங்க. உங்க ஃபேமிலிய வந்து அவங்க கைது பண்ருவாங்க. நீங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட கைதிங்களா தான் இருக்கணும். உங்களுக்கு எப்படி வசதி? அப்படின்ற மாரிலாம் வந்து கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். சுமியோட அப்பாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவனே பார்த்தீங்கன்னா, பர்மிஷன் குடுத்ததுக்கு தேங்க்ஸ் அங்கிள் சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துருவான். ஹீரோ வந்து எல்லாத்தையும் தடுத்துருவான். அப்படியே நம்ம சூமிக்கலாம் ஹீரோவ பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். அந்த கிறுக்கு பயப்புலிக்கு ஹீரோவ பார்த்தோனே செம கடுப்பு. "யார்றா நீ? உனக்கு என்னடா வேணும்?" அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா, சண்டைய வந்து ஸ்டார்ட் பண்ணிர்றான். சண்டை 2 பேரும் பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்கும்போது, சூமியோட அப்பா வந்து கேட்கிறாரு, "யார் இந்த பையன்னு?" அப்ப சூமியோட சிஸ்டர் சொல்றாங்க, "இவன் பேரு வந்து சூஃபங்க. இவன் எங்க செக்டோட கோர் டிசேபிளா இருக்கான்னு." ஹீரோவோட பேர கேட்டோனே அவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஹீரோ 1 வருஷத்துக்கு அப்புறம் அவன் கூட வந்து சண்டை போடன்னு சொல்லியிருக்கான் இல்லையா? அந்த தகவல் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துக்கும் பரவியிருக்கு போல. அப்படியே ஹீரோ அவன்ட்ட வந்து அடி வாங்கிட்டு இருப்பானா, பக்குவின் கேட்குது, "உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமாடான்னு?" அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லாத சொல்றான். அப்படியே ஹீரோ அந்த பேரட் டெக்னிக்க போட்டு பார்த்தீங்கன்னா, அடிச்சு பறக்க விட்டுறான். ஹீரோ அந்த டெக்னிக் யூஸ் பண்றத பார்த்தோனே எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. ஹீரோ அவன தோற்கடிச்சோனே சூமி போயிட்டு ஹீரோ கட்டி பிடிச்சுக்கிறா. அங்க எல்லாரும் முன்னாலும் கட்டி பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருப்போனா, "நீ எனக்காக வருவன்னு எனக்கு தெரியும்டா" அவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறா. அப்படியே குயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கு. "டேய் அந்த பொண்ணு வந்து உன்ன கட்டிலாம் பிடிக்குது. என்ன அந்த பொண்ண நீ லவ் பண்றியா?" அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குமா. அப்ப ஹீரோ சொல்றா, "இல்ல அவ என்னோட ஃப்ரெண்டுன்னு." "எனக்கு தெரியும்டா. நீங்க இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் தானே லவ்னீங்க." அப்படி சொல்லிட்டு இருக்கோம். சுமியோட அப்பா கூட ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போதே குயின் கிட்டயும் பேசிக்கிட்டு இருப்போனா, அதனால சுமியோட அப்பா என்ன சொன்னாருன்னு ஹீரோக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. "கொஞ்சம் அங்கிள் திரும்ப சொல்றீங்களா?" அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவரும் திரும்ப சொல்றாரு, "இந்த கான்டினென்ட்டோடைய பயங்கர பவர்ஃபுல்லான பெர்சன் கிடைக்குமாமா. அத யூஸ் பண்ணி நீங்க பவர்ஸ இன்கிரீஸ் பண்ணிக்கீங்க. அப்படியே என்னோட பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கீங்க." அப்படி சொல்லிட்டு இருக்காரு அது. குயின் சொல்லுது, "டேய் அவர் அந்த பேர்ல் தரேன்னு சொல்றாரு. அதனால அவர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு." ஹீரோலாம் செம கடுப்பாயிடுறான். "நீங்க உங்க பொண்ண ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நீங்க என்ன என்ட்ட அவள விக்க பார்க்குறீங்களா?" அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து பார்த்தீங்கன்னா போயிருவான். ஹீரோக்கு தெரியாது சூமி வந்து ஹீரோவ லவ் பண்றான்னு. அதனால ஹீரோ அந்த மாரி சொல்லிட்டு போயிட்டா. சூமி அங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. மெயின் ஸ்டூடண்ட் இருக்கான்ல அந்த கோர் டிசேபிள் அவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது. ஆனா அது என்ன மெசேஜ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டல. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம குயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ புடிச்சு திட்டிட்டு இருக்கு. அவரோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா வேணாம்னு சொல்ற? அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்குவான். அப்ப நம்ம ஹீரோட்ட அடி வாங்கிட்டு போனாலே அந்த கிறுக்கு பயப்புல அவங்க அங்கிள கூட்டிட்டு வந்துட்டுருக்கா. அப்ப நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்கறான், "ஏய் நம்ம 2 பேருக்குள்ள சண்டை ஓகே. நீ எதுக்குடா போயிட்டு அழுதுகிட்டு உங்க வீட்ல இருக்கிற அங்கிள்லாம் கூட்டிட்டு வர?" அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே கலாய்ச்சிட்டு இருப்பான். அவனோட அங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமான ஆள் இல்ல. பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. குயின் சொல்லுது, "டேய் அவர்ட்ட கொஞ்சம் பார்த்து சண்டை போடாவும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறானே." 2 பேருக்குள்ள சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. சண்டை ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அவன் நம்ம ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுறான். ஹீரோ அங்கருந்து அருவியிலருந்து அப்படியே கீழ விழுந்துகிட்டு இருக்கான். குயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து, "டேய் உன்னோட பாடி என் கண்ட்ரோல்ல குடுறாலாம்" கேட்டுட்டு இருக்கோம். 2 பேரும் மேல நின்னு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்படியே அவன் கேட்கறாங்க அங்கிள் கிட்ட, "கண்டிப்பா அவன் செத்துருவான்னு." அப்படியே அவன் அங்கிள் சொல்றான், "கண்டிப்பா அவன் வந்து செத்துருவான். அந்த தண்ணீல அடிச்சிட்டு போய் அங்க இருக்கிற பாறையெல்லாம் அடிச்சு அவன் செத்துருவான்னு." குயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனா ஹீரோ எழுந்திருக்க மாட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ எழுந்திருச்சு, "நான் செத்து போயிட்டேனா?" அப்படின்னு கேட்கறான். அப்போ குயின் சொல்லுது, "கிட்டத்தட்ட செத்து போயிட்டடா. நான் தான் உன்ன காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேனே." "ஆமா இது என்ன இடம்? இது ஏதோ கேவ் மாரி இருக்கேன்னு." ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். செவுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ கிறுக்கிலாம் வச்சிருக்கும். யாரோ அங்க இருந்திருக்காங்களா ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ பின்னால திரும்பி பாப்பான் பாருங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான பீஸ் செத்து போயிருக்கு. அத பார்த்தோனே குயினுக்கு பயங்கர சந்தோஷமா போயிருது. ஆனா ஹீரோ பயங்கர ஷாக்ல இருப்பான். இது எல்லாத்தையும் இப்பதான் வந்து கொன்றுருக்காங்க. ஏன்னா ரத்தம் கூட இன்னும் வந்து அப்படியே இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். குயின் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான், "இன்னைக்கு எனக்கு செம லக்கு. எல்லா பவர்ஸையும் நான் அப்சர்வ் பண்ண போறேன்னு" சொல்லிட்டு இருக்கோம். அங்க செத்து போயிருக்கிற அந்த பீஸ்டோட பவர்ஸ் எல்லாத்தையும் குயின் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குது. ஹீரோ கேட்குறான், "இன்னும் ஏதாவது பீஸ்ட் இங்க இருக்கா?" அப்படின்னு. "இல்ல அது பீஸ்ட் இல்லன்ற" மாரி குயின் சொல்லுது. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒயிட் டைகர் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அங்க ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோவ யார் அது நல்லா உத்து பார்ப்போம்னா, அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோக்குலாம் பயங்கர ஷாக்கு. அந்த ஒயிட் டைகர் அவள பயங்கரமா அட்டாக் பண்ருமா. அப்படியே ஹீரோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஹெல்ப் பண்றான். அப்ப அந்த ஒயிட் டைகர் கேக்குது, "யார்றா நீ?" அப்படின்னு. ஹீரோக்குலாம் ஒயிட் டைகர் யார சூஸ் பண்ணதோ அவங்களுக்கு தான் அந்த பவர். அந்த ஒயிட் டைகர் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுது, "நீ மட்டும் என்ன தோற்கடிச்சிட்டன்னா கண்டிப்பா அந்த பவர் நான் உனக்கு குடுத்துர்றேன். ஆனா இதோ இவன் இருக்கான் இல்லையா அந்த பையன் என்னோட பயங்கரமான டெக்னிக்கே வந்து பேரியர போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டான். இந்த பையன பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இவன் தான் என்னோட பவருக்கு ஏத்தவன்னு நெனைக்கிறேன்." "இல்ல, இல்ல. நீ ரொம்ப நேரமா என் கூட சண்டை போட்டுருக்க. நீயும் என்னோட பவருக்கு ஏத்தவ தான். இப்ப நான் ஒரு புது முடிவு எடுத்திருக்கிறேன். நீங்க 2 பேரும் இந்த இடத்துல வந்து சண்டைய போட்டு அடிச்சுக்கிட்டு சாவுங்க. கடைசியில யார் உயிரோட இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் என்னோட பவர். எப்படி என்னோட முடிவு?" அப்படி சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ளயும் அந்த டைகர் சண்டைய போட்டு சொல்லிக்கிட்டு இருக்குமா. அப்ப ஹீரோ யோசிக்கிறான், அந்த பொண்ணு வந்து டேமேஜ் ஆயிருக்கா. ஈஸியா அவள தோற்கடிச்சிடலான்னு. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பாப்பா பாருங்க. ஹீரோவால மூவே பண்ண முடியல. என்னடா
செய்ய முடியலன்னு ஹீரோலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அந்த பொண்ணு இந்த சீக்ரெட் ஸ்கில்ல வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான்னு. ஆனா குயின்லாம் பயங்கர சந்தோஷத்துல இருக்கும். "டேய் இன்னைக்கு உனக்கு பயங்கரமான லக்குடா. இந்த பயங்கரமான டெக்னிக் உனக்கு கிடைக்க போகுது" அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப டைகர் வந்து ஹீரோட்ட என்ன சொல்லுதுன்னா, அந்த பொண்ணுக்கு என்னோட பவர பத்தி தெரியல. அதனால தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டா. சரிடா உனக்கு தான் நீ கிடைக்கணும்னு இருக்கே. வேற யாராவது லெவல் போட்டு அப்படி சொல்லிட்டு ஹீரோ உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து போயிருது. அப்படியே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கு. "டேய் தம்பி நான் சொல்ற மாரி ஃபாலோ பண்ணு. இப்படிதான் அந்த டெக்னிக்க வந்து பயன்படுத்தணும்." அப்படி சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கத்துக்குவான். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஹீரோ இந்த டெக்னிக் இப்ப நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ணுவான் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். அந்த குகையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டைய போட்டுருது அந்த பவர் விட்டு. ஹீரோலாம் பயங்கர சந்தோஷமாயிரா. அப்போ குயின் கேட்குது, "எதுக்குடா நீ இவ்வளோ சந்தோஷமாகுற? பவர்ஸுக்கும் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கும் முடிவே கிடையாது. நீ இப்பதான் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்க. அதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுற. சரி அடுத்தது நம்ம யார் கூட சண்டை போட போறோம்னு சொல்லும்." நேரா ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன்ட்ட தான் வந்திருப்பான். ஏன்னா ஹீரோவ கொல்லணும்னு நினைச்சு ஆள் அனுப்பிச்சதே இவன் தான். ஹீரோ கேட்கறான், "டேய் நீ வந்து இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் செய்வ நான் நினைச்சே பார்க்கல. சரி ஓகே. உன் கூட நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் சண்டை போடுறேன்னு சொன்னேன்ல. அவனால வெயிட் பண்ண முடியாது. வா இப்பயே போட்டுக்கலாம்னு சொல்றேன்." அவன் என்ன சொல்றான்னா, எல்லாருக்கும் நல்லா கேட்டுச்சா, நான் இவன் கூட சண்டைக்கு போல. இவனே தான் என்ட்ட சண்டைக்கு வரான் அப்படி சொல்லுவான் பாருங்க. ஹீரோ உடனே புடிச்சு அவன பொளக்க ஆரம்பிச்சுறான். ஹீரோ அவன அடிச்சிருவான். அத பார்த்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. அவனுக்கெல்லாம் பயங்கர அசிங்கமா போயிடுது. அவன் அட்டாக் பண்ணலான்னு வருவான் பாருங்க. ஹீரோ பேரியர போட்டு டிஃபெண்ட் பண்ணிறான். அவனால நம்பவே முடியல இவன் பேரியர் டெக்னிக்லாம் யூஸ் பண்றான்னு. அதுக்கப்புறம் ஹீரோ அவன புடிச்சு பொலன்னு பொளந்துகிட்டு இருக்கான் அந்த இடத்துல. சுத்தி நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. யாராலுமே வந்து நம்ப முடியல. டேய் அது சூஃபாங் தானா? என்னடா அவன் இவ்ளோ பவர்ஃபுல்லா மாறிட்டான் இவ்ளோ சீக்கிரமா? இவரே புடிச்சு இந்த அளவுக்கு பொளந்துகிட்டு இருக்கான் சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர ஷாக்ல இருப்பாங்க. அப்ப சடனா ஹீரோ எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்து அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிச்சுறான். ஹீரோ அவன் கூட வந்து சண்டை போடுவான். அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். இருந்தாலும் ஹீரோ அவன் கூட பயங்கரமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னே ஹீரோக்கு தெரியல. ஏன்னா அவன் மூஞ்சில மாஸ்க்லாம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கா. சடனா எங்கிருந்து வந்தானுமே வந்து தெரியல. நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்ல வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் ஹீரோக்கு பயங்கரமா டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். அப்ப குயின் சொல்லுது, "டேய் அவன் பயங்கரமான அழுவும் பாரு என் கண்ட்ரோல் குடுறான்னு." ஹீரோவ குடுத்துருவான். அவன் பண்ற பயங்கரமான அட்டாக்க குயின் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். குயின் டிஃபெண்ட் பண்ணியுமே அந்த அட்டாக்க பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஹீரோக்கு பயங்கரமா வந்து டேமேஜ் ஆயிருது. குயின் என்ன சொல்லிட்டு இருக்கான், "நான் நெறைய பவர் யூஸ் பண்ணதால பயங்கர வீக் ஆயிட்டேன். அதனால நான் வந்து தூங்க போறேன்" அப்படி சொல்றா. கடைசியா ஹீரோட்ட என்ன சொல்லுவான்னா, "அவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. நீ தப்பிச்சு ஓடிரு" அப்படி சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா குயின் அந்த முட்டை மாரியே வந்து மாறிறா. வெளிய பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்டவ நம்ம ஹீரோவோட கல்டிவேஷன டெஸ்ட்ராய் பண்ணலான்னு போறான் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த பெருசு வந்து தடுத்துருவாரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து விட சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அந்த மாஸ்க் போட்டவன் கேட்கறான், "நான் யாருன்னு தெரியும்ல. என்ன உன்னால ஃபேஸ் பண்ண முடியுமா?" அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம மாஸ்க் போட்ட எல்டர் வந்துறாரு. நம்ம மாஸ்க் போட்ட எல்டர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்பிரிட் கில்டோட ஒரு மெம்பராமா. அப்பவும் பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோ விடுற மாரி தெரியல. அப்ப நம்ம மாஸ்க் போட்ட எல்டர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியே வந்து சொல்லிறாரு, "அவன் என்னோட ஸ்டூடண்ட். அவன் மேல நான் கை வைக்க விட மாட்டேன்னு." மொத்த பேருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இவரு வந்து சூஃபங்க வந்து ஸ்டூடண்ட்டா வந்து ஏத்துக்கிட்டாரா அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் போட்டவனும் பார்த்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடிலாம் சொல்லிட்டு போறானா, அந்த 1 வருஷம் அக்ரீமெண்ட் இன்னும் முடியல. 1 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த சண்டை நடக்கும். 2 பேருக்கும் லைஃப் அண்ட் டெத் பேட்டில் சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட மாஸ்டர் அதான் எல்டர் இருக்காரு இல்லையா, அவர் தான் அதுக்கப்புறம் ஹீரோவோட மாஸ்டர். அவர் பார்த்தீங்கன்னா கூட்டு போயிட்டு ஹீரோவ ஹீல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஹீரோட்ட கேட்கிறாரு, "நீ அந்த ஒயிட் டைகரோட பவர்ஸ அப்சர்வ் பண்ணிருக்கியான்னு?" ஹீரோ சொல்றான், "அது ஒரு பெரிய கதை. நான் அத மெதுவா சொல்றேன் மாஸ்டர். ஆமா அந்த மாஸ்க் போட்டு ஒருத்தன நான் அட்டாக் பண்ணானே அவன் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. அப்போ அவர் சொல்றாரு, "இப்ப நம்ம அத பத்தி பேச தேவையில்ல. 1 வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து அவன் கூட சண்டை போட போற. அந்த சண்டையில கண்டிப்பா உன்ன கொல்றதுக்கு அவனுங்க பிளான போட்டுருப்பானுங்க." அடுத்த சீன்லயே ஒருத்தன் குதிரையில வேகமா போய்க்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த மாஸ்க் போட்டவன்ட்ட வந்து குடுக்குறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிறுக்கு பயப்புல இப்பதான் கண்ணே முழிக்கிறா. கண்ண முழிச்சு, "நீங்க தான் என்ன காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப அவனும் பார்த்தீங்கன்னா மூஞ்சில இருந்து மாஸ்க்க ரிமூவ் பண்ணிறான். அவன் அதுக்கப்புறம் இவன்ட்ட கேட்கிற விஷயமே, "நீ வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்படுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதாவது ஹீரோவ பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா ஹீரோ வந்து இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குறான் இல்லையா? நம்ம ஹீரோட்ட அடி வேற வாங்கியிருக்கிறான். ஆனா அந்த பெருசு சும்மா இல்லாம அவன ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். "நீ அந்த செக்ல எவ்ளோ பெரிய ஆளா இருந்தா? நீ ஒரு பெரிய இடத்தோட ஒரு யங் மாஸ்டர் வேற. உன்ன அவன் எல்லாரும் முன்னாலயும் அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். கண்டிப்பா நீ அவன ரிவெஞ்ச் எடுக்கணும் இல்லையா?" அப்படிலாம் சொல்லிட்டு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனும் சொல்லிட்டு இருக்கானா, "இன்னும் வந்து 1 வருஷத்துக்கும் கம்மியா தான் இருக்கு. நான் எப்படி அதுக்குள்ள அவனோட பயங்கர பவர்ஃபுல்லா மாற முடியும்?" அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பானா. அப்ப அந்த பெருசு பார்த்தீங்கன்னா, "ஒரு வழியில உன்னோட பவர்ஸ இன்கிரீஸ் பண்ண முடியலனா, இன்னொரு வழிய நம்ம சூஸ் பண்ணணும்." அப்படிலாம் சொல்லிட்டு அவன் பவர்ஸ வந்து காட்டிட்டு இருக்கான். அப்ப இவன் போயிட்டு அந்த பெருசோட பேர கேட்பானா, அந்த பெருசு பேர் சொல்லுவான். அத கேட்டவுடனே பயங்கர ஷாக்கா இருக்கு. இந்த பெருசு சாதாரணமான ஆளே கிடையாது. குயின்லின் பிரின்ஸ் மேன்சனோட டெப்யூட்டி ஜெனரல் தான் இந்த பெருசு. ஹீரோட மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, அவன இங்கிருந்து வந்து இங்க கூட்டிட்டு போறாரு போல பவர் இன்கிரீஸ் பண்றதுக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா, பெரிய பறவை வர வச்சிருக்காரு. ஹீரோ கேட்கறான், "மாஸ்டர் இப்ப நம்ம இதுக்கு மேலயா ஏறி போக போறோம்ன்னு?" அப்ப அவர் சொல்றாரு, "ஆமாண்டா நீ ரொம்ப லக்கியஸ்ட் பெர்சன். ஏன்னா அந்த பறவை மேலலாம் ஏறி பறந்து போறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. ஹீரோ கேட்கறான், "மாஸ்டர் நீ என்னோட பவர்ஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு அந்த ஸ்பிரிட் ஃப்ரூட்யா மாஸ்டர் தர போறீங்கன்னு?" அப்ப அவர் சொல்றாரு, "அந்த ஸ்பிரிட் ஃப்ரூட் வந்து உன்னோட பவர்ஸ என்ஹான்ஸ் மட்டும் தான் பண்ணும். உன்னோட பவர்ஸ நீ நினைக்கிற அளவுக்கு இன்கிரீஸ்லாம் வந்து பண்ணாது." அவர் ஹீரோவோட பவர்ஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு
சுரோ கோஸ்ட் அவருக்கு வந்து கூட்டிட்டு போறாராமா. அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சுமி ஹீரோ வந்து கழட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிடுறா. சுத்தி இருந்த எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறான் என்னாச்சு எதுக்காக வந்து அழுதுகிட்டு இருக்குன்னு. அப்ப சூமி சொல்றா அவனுங்க திரும்ப வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வந்து கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. 1 மாசத்துக்குள்ளே வந்து கல்யாணம் வைக்க போறாங்களாமா. அதாவது கரெக்டா 30 நாள் உனக்கு டைம் கொடுத்துருக்கானுங்களாமா. ஹீரோட்ட அழுதுட்டே வந்து சொல்லிட்டு இருப்பா என்ன பண்றதுனே தெரியலன்னு. ஹீரோ என்ன சொல்றான்னா நீ எதுக்கு கவலைப்படாம நீ வீட்டுக்கு போ நான் பாத்துறேன். இன்னும் 30 நாள் டைம் இருக்குல்ல நான் பாத்துறேன். நீ நம்புறல நீ தைரியமா போ. 30 நாள் இருக்கு. கண்டிப்பா நான் வந்துருவேன் அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பறவையில ஏறி அங்கதான் மாஸ்டர் கூட கிளம்பிடுறான். ஹீரோ கூட சண்டை போட்டு ஈஸியா தோக்கடிச்சான் இல்லையா? அதை பத்தி அங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா? அதை கேட்கும்போது சூமிக்கு ஷாக்கா இருக்கு. ஹீரோ மாஸ்டர் கிட்ட நிறைய விஷயத்த கேட்டுட்டே போறான். மாஸ்டர் நீங்க வந்து அந்த டவருக்குள்ள போயிட்டு பவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அவ்வளவு சொல்லிட்டு கேட்டுட்டு போவோம். அப்ப சொல்றாரு அந்த டவருக்குள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு மட்டும் தான் அலோடாமா. இவங்களால உள்ள போக முடியாது. அது மட்டும் இல்லாம கடந்த 100 வருஷத்துல யாருமே வந்து அந்த டவரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அதை வந்து சக்சஸ் பண்ணலையாமா. அப்புறம் எதுக்கு என்ன நீங்க உள்ள அனுப்பணும்னு நினைக்கிறீங்க ஹீரோ கேட்கறான். அப்படியே இவங்க அந்த இடத்துக்கு போயிடறாங்க. அங்க இருந்து நம்ம நடந்தா போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ நடக்கச்சு கூட்டு போறாரு. அந்த இடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோ கேட்கறான் மாஸ்டர் உங்கள மாதிரி நிறைய பேர் வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்களே ஏன் அப்படி சொல்லி கேட்பானா. அப்போ சொல்றாரு அந்த வெள்ளை ட்ரெஸ் வந்து பார்த்தோன்னா வந்து லோ லெவல் ஸ்பிரிச்சுவலிஸ்டுக்கான வந்து அடையாளமாமா. அதே மாதிரி அந்த கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அந்த மாதிரி அந்த கலருக்கு ஏத்த பவர்ஸ் இருக்கிறவங்க அவங்கலாம். இவருமே இந்த இடத்துல லோ லெவல் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் தான். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருக்காங்க. ஹீரோ அந்த டவரோட ஃபர்ஸ்ட் லெவல்ல பாஸ் பண்ணனாலே போதும் அவன் வந்து வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் கில்டோட மெம்பரா வந்து மாறிடலாம் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ மட்டும் ஃபர்ஸ்ட் லெவல்ல பாஸ் பண்ணி மெம்பரா மாறிட்டானா எவனும் இதுக்கப்புறம் ஹீரோ மேல கை வைக்க மாட்டானே எல்லாரும் பயப்படுவானுங்க. ஹீரோட்ட கூட்டிட்டு போய் அப்படியே அந்த டவரையும் காட்டுறது அது ஒரு பால் மாதிரி இருக்கு. ஹீரோ கேட்கறான் இது என்ன பால் மாதிரி இருக்குன்னு. டேய் அதை பார்த்து நீ குறைச்சு மதிப்பிட்டுறாத அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு ஹீரோட்ட. அந்த டவருக்குள்ள மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த டவரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ அந்த டவருக்குள்ள போகணும்னா அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து என்ட்ரி பாஸ் வாங்கணும். அந்த என்ட்ரி பாஸ் குடுக்குறவங்க கிட்ட போயிட்டு பாத்தீங்கன்னா என்ட்ரி பாஸ் அவர் கேட்பாரு. அவன் பாத்தீங்கன்னா வந்து நீங்க யாரு உங்களோட கில்டு பேர்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா செக்ட் பேர் சொல்லுவான் பாருங்க. டேய் உனக்குலாம் என்ட்ரி பாஸ் கிடையாது ஒழுங்கா கிளம்புடா சொல்றான். அப்பதான் மாஸ்டர் ஹீரோட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. வேர்ல்டு ஸ்பிரிட் கில்டுல இருந்தா மட்டும் தான் இந்த இடத்துக்குள்ள வந்து போக முடியுமாமா. அந்த என்ட்ரி பாஸ் குடுக்குறவன்ட்ட போயிட்டு மாஸ்டர் கேட்டு பாக்குறாரு. இவன் வந்து பயங்கரமான திறமைசாலி கொஞ்சம் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆனா அவன் பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கிட்டே ரொம்ப ஓவர் ஆகணும்னா ஹீரோ கட்டு போயிட்டு அவன்கிட்ட பாத்தீங்கன்னா சண்டைக்கு போயிடுறான். மாஸ்டர் ஹீரோ வந்து தடுப்பாரு. அப்ப அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு வந்து ஹீரோட்ட கேட்கறான் நீ எந்த செக்டர் சொன்ன அந்த செக்ல ஒரு குப்பை செக்டாச்சு என் பவருக்கு முன்னாலாம் நீ ஒண்ணுமே கிடையாது அப்பலாம் சொல்லிட்டு போனா ஹீரோ செம கட்டு போயிட்டு அவனை பிடிச்சி அந்த இடத்துல பொழந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் பார்த்தல என்னோட பவரை என் பவருக்கு முன்னால நீ தான்டா குப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட பவரை பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு தந்து ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இவன மாதிரி ஆளுங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கலாம் கண்டுக்காதீங்க பிரதர் வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா உள்ள போலாம் சொல்றான். அப்படியே மாஸ்டர் பாத்தீங்கன்னா பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அந்த டவருக்கு போறதுக்கு கீழே வந்து நிறைய கேட் இருக்கு. அப்படியே அந்த எல்லா கேட்லயும் பாத்தீங்கன்னா ஆளுங்க வந்து போய்கிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ கூட இன்ட்ரடியூஸ் ஆனா இல்லையா அவன் பாத்தீங்கன்னா ஹீரோ கூட நல்லா வந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே ஹீரோ கூட வந்து ஃப்ரெண்டே ஆயிடுவானா பாத்தீங்களா ஜாலியா 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருப்பானுங்க. ஹீரோ கிட்ட அடி வாங்கினா இல்லையா ஆனா அவன் செம கடுப்புல இருப்பான். ஹீரோ பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல ஹீரோ ஒரு வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ கூட ஃப்ரெண்டானாலே அவன் வேற ஒரு கேட் வழியில போயிருவான். ஹீரோ வேற ஒரு கேட் வழியில உள்ள போயிருவான். உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரே தண்ணியா இருக்குது. என்னடா தண்ணியா இருக்கு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அந்த தண்ணியில தான் நீந்தி நீந்தி வந்து போய்கிட்டு இருக்கானுங்க. அந்த தண்ணிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய அட்டாக்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த அட்டாக் போட்டு நிறைய பேர் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து வெளியும் போயிட்டு இருக்கானுங்க. அந்த அட்டாக்லாம் வந்து மிஸ் ஆகி தான் வந்து போகணும். ஹீரோ அந்த மாதிரி அட்டாக்ல வந்து மிஸ் ஆகி போய்கிட்டு இருக்கான். நிறைய பேர் அந்த அட்டாக்கை தாண்டி போய்கிட்டு இருப்பானுங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த அட்டாக்ல வந்து சிக்கிக்குவானுங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கிறான். அந்த அட்டாக்ல சிக்கிறானுங்க இல்லையா அவனுங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த கேட் வெளியே வெளியே வந்துடுறானுங்க. என்ன ஒண்ணு அவனுக்கு பயங்கரமா வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அங்க இருந்து எல்லாரும் அவுட் ஆகி வந்தானுங்க இல்லையா அவங்கள பத்தி வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல அவுட் ஆகி வெளியே வந்துருவானுங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல பாஸ் பண்ணவனுங்க அடுத்த லெவலுக்கு வந்து போறாங்க. அடுத்த லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பாறை. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து தண்ணி அடுத்த லெவல் பாறை. எல்லாரும் அந்த பாறையில தாவி தாவி போய்கிட்டு இருப்பானுங்க. ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆனாலே அவன் கூட 2வது லெவலுக்கு வந்துட்டான். அப்ப ஹீரோ கிட்ட அடி வாங்கினாலே வெளியே அவன் பாத்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்றது ஆரம்பிக்கிறான். நிறைய பேர் ஒன்னா சேர்த்து அட்டாக் பண்ணுவான். ஹீரோ எல்லாரும் பாத்தீங்கன்னா அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அடிச்சவனே மொத்த பேர் பாத்தீங்கன்னா அவுட் ஆகி வெளியே போய்கிட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி அவனையும் பாத்தீங்கன்னா ஹீரோ அடிச்சு அவுட் ஆகி வெளியே அனுப்பிடுவான். அவன் அவுட் ஆக்குனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா வேக வேகமா பாறையெல்லாம் தாவி தாவி போயிட்டு அடுத்த லெவலுக்குள்ள வந்து என்டர் ஆயிரான். அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபயர் பால்ஸ் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அவனை சுத்தி வந்து பேரியர் எல்லாம் போட்டுட்டு வேகமா வந்து போக ஆரம்பிச்சிருவான். அப்படியே ஹீரோ வேகமா அடுத்த லெவலுக்குள்ள பாத்தீங்கன்னா என்டர் ஆயிரான். அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா நெருப்பு குழம்பா இருக்குது. அப்ப அந்த இடத்துல ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆனாலே அவனை பாத்தீங்கன்னா ஒருத்தன் போட்டு பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா நான் உன்னை இந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு வெளியே போயிட்டு எல்லாத்தையும் எப்படி சொல்லுவேனா நீ வந்து இந்த இடத்துல நெருப்பு குழம்புல மாட்டி செத்து போயிட்டு அப்படி சொல்லுவேன் எல்லாருமே நம்பிடுவாங்க அப்படி சொல்றான். அப்படியே அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ போயிட்டு தடுத்துறான். ஹீரோ சொல்றான் உன்ன மாதிரி ஒருத்தன் எவ்வளவு தூரம் வருவான்னு நினைச்சே பார்க்கலன்னு. அப்ப அவன் கட்டு போயிட்டு யாரா நீ அப்படி சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணான்னு வரான். அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒயிட் டைகர் எடுத்துட்டு வந்துடுறான். ஒயிட் டைகர் யூஸ் பண்ணி அவனோட சோட அப்படியே பீஸ் பீஸா வந்து உடச்சிருவான் ஹீரோ. அவனுக்குலாம் ஹீரோ பார்த்து பயங்கரமா பயமாயிருது. அப்ப அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ வந்து என்ன கொல்ல முடியாது நீ என்ன கொன்றுவ அப்படி சொல்லிட்டு கேட்கறான். அப்ப ஹீரோ சொல்றான் உன நாங்க கொன்னுட்டு வெளியே போய் என்ன சொல்லுவோம்னா நீ இந்த நெருப்பு குழம்புல மாட்டி செத்து போயிட்டேன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ
அவன புடிச்சு அங்க தூக்கி வெளிய போட்டுருவான். அவனும் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆயிடுறான். என் கூட அடுத்த லெவலுக்கு உன்னால வர முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அப்போ அவன் சொல்றான், "இல்ல எனக்கு அடிபட்டுருக்கு. என்னால வர முடியாது" சொல்றான். அந்த இடத்துல பயங்கரமா நெருப்பு குழம்பு இருக்கு. அதான் வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸாமா. ஆனா இதுவரைக்கும் யாருமே வந்து அத வந்து பிரேக் பண்ணல. 100 வருஷத்துல பிரேக் பண்ணலன்னு சொல்றான். ஹீரோ உடனே அவன சுத்தி பேரியர்லாம் போட்டுட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சறான். அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "கடந்த 100 வருஷத்துல யாருமே செய்யாத இவன் செஞ்சுருவான். ஃபர்ஸ்ட் லெவல்ல பாஸ் பண்ணிருவான்னு" சொல்றான். ஹீரோ ஒருத்தன வெளிய தூக்கி போட்டான் இல்லையா? அவன் பார்த்தீங்கன்னா வெளிய வந்து விழுந்துடுறான். அப்ப அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவங்கலாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, "பாத்தேல்ல உங்க ஆள் வந்து ஃபெயில் ஆயிட்டான்" அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவனும் பார்த்தீங்கன்னா வெளிய வந்துருவானா, அப்ப அவனுங்கலாம் என்ன சொல்றான்னா, "உங்க ஆளு தான் ஃபெயில் ஆயிட்டான்" அப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி எல்லாருமே வெளிய வந்தாச்சு. நம்ம வேலைய பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்ப வந்து இவன் சொல்றான், "இல்ல இன்னும் ஒருத்தன் உள்ள இருக்கான்" அப்படின்னு. அவன் பேர் வந்து சூஃபாங்ன்னு சொல்றான். அதுவும் லாஸ்ட் லெவல்க்குள்ள என்டர் ஆயிட்டான்னு சொன்னோனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. ஹீரோவ காட்டுனா ஹீரோ லாஸ்ட் லெவல்க்குள்ள தான் வந்திருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் இருக்கு. ஹீரோ அத எடுக்கலான்னு போறான். டக்குனு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சோல் வந்துருது. ஹீரோ அதுல சிக்கிறான். அது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. ஹீரோ அதுல சுத்தி சுத்தி போய்க்கிட்டு இருப்பானா, அப்ப அந்த ஃப்ரூட்டுமே அந்த சோல்ல சிக்கிடுது. ஹீரோ அப்பயும் அந்த ஃப்ரூட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே வெளிய மாஸ்டர காட்டுனா அங்க இருக்கிறவங்கலாம் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, யாரோ ஒருத்தன் தான் உள்ள இருக்கானாமா. அவன் அந்த கிளான சேர்ந்தவன், இல்ல இந்த கில்ட சேர்ந்தவன், இல்ல அவன் வெளிய ஆளாமா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவ காட்டுனா ஹீரோ அப்படியே கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரூட்ட பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருவான். அது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த சோலுமே அந்த இடத்துல நின்னுடுது. ஹீரோ அந்த ஃப்ரூட்ட பார்த்துட்டு டக்குனு சாப்பிட்டுருவான். அப்ப அந்த இடத்துல மான்ஸ்டர் மாரி ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு 3 கண் இருக்கு. இவன பத்தி பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆனாலே அவன் ஏற்கனவே சொல்லிருக்கான். அவன் ஹீரோவ பார்த்தோனே பயங்கர சந்தோஷமாயிட்டு, ஒரு வழியா ஒருத்தன் வந்து லாஸ்ட் லெவல்க்குள்ள வந்துட்டான் அப்படின்னு மாரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். இங்க இத்தன வருஷமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அந்த இடத்துல அப்படியே பயங்கர டார்ச்சரா இருந்துச்சு. அந்த வலிய பத்திலாம் உனக்கு சொன்னா புரியாது. உன்னோட பவர்ஸ நீ இன்கிரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? 2 வருஷத்துக்குள்ள உன்ன நான் வந்து ப்ளூ டிரெஸ் ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டா வந்து மாத்துறேன். ஓகேவா? அப்படி சொல்லிட்டு கேட்கறான். அப்ப குயின் சொல்லுது, "டேய் அதுக்கு ஓகே சொல்லாதடா" அப்படின்னு. குயின் வந்துட்டான்னு தெரிஞ்சோனே ஹீரோ அப்படியே அவனோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள வந்து போயிடுறான். குயின் முன்ன மாரி வந்து பார்க்க குட்டியாலாம் இல்ல, நல்லா வளர்ந்துருக்கா. ஹீரோ உடனே போயிட்டு, "உன்ன நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பானா. அப்ப குயின் சொல்றா, "டேய் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துலான்னு பார்த்த, போட்டு தள்ளிருவேன் பார்த்துக்க" அப்படின்னு. ஹீரோவுமே ஷாக் ஆயிட்டு, "எப்படி நீ வந்து வளர்ந்த இவ்வளோ பெருசு?" சொல்லிட்டு கேட்பானா. அப்போ சொல்றா, "நீ வந்து அந்த ஃப்ரூட்ட சாப்பிட்டல்ல, அதனால உன் பவர்ஸ் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. என்னோட அப்பியரன்ஸுமே வந்து மாறிடுச்சு. நானும் வளர்ந்துட்டேன்" அப்படி சொல்றா. எனக்காக நீ வந்து உன் லைஃப ரிஸ்க் எடுத்து சுறா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள வந்து அந்த ஃப்ரூட் எடுத்திருக்கன்னு அவ சொல்லுவாளா? ஹீரோ கேட்கிறான், "அப்ப நீ வந்து சூரா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு நான் சொன்னேன்னு." அப்ப குயின் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கா. அதாவது டீமன்ஸ், இம்மோர்டல்ஸ், புத்தாஸ், கோஸ்ட், சூரா அப்படி சொல்லிட்டு நெறைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் இருக்கு சொல்றா. ஹீரோ குயின்ட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். சூரா கோஸ்டர் அப்பனா சூரா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள தானே இருக்கணும். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பானா. அப்ப வெளிய இருந்து அவன் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கான். ஐயய்யோ! அவன மறந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் வெளிய வந்துருவான். குயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான அவன் வந்து பர்பிள் டிரெஸ் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அப்படி சொல்லுவாளா. ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. மான்ஸ்டர் கூட வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டா இருக்குமான்னு. அப்ப குயின் சொல்லுது, "அவன் வந்து 100 வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான். 100 வருஷமா அவன் இதே இடத்துல தான் இருக்கான். அவன் சொல்றதுக்கு எதுக்கும் ஓகேலாம் சொல்லாதடா" அப்படி சொல்லுது. அப்ப அவனுமே வந்து கேட்கறான், "டேய் நான் சொன்னதுக்கு என்னடா சொல்ற?" அப்படின்னு. ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ இங்க இருந்து தப்பிக்கணும்னா உனக்கு ப்ளூ டிரெஸ் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் தேவைப்படுறாங்க. எனக்கு நீ 2 வருஷம் டைம் குடு, என்னோட பவர்ஸ இன்கிரீஸ் பண்ணிட்டு நான் திரும்ப வரேன்னு" சொல்றான் ஹீரோ. அப்ப அந்த மாஸ்டர் போய் என்ன கேட்கறான்னா, "நீ வந்து என்ன ஏமாத்தலான்னு பார்க்கிறியா?" நான் அப்படி சொல்லிட்டு கேட்பான். "நீ ப்ளூ டிரெஸ் ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டா மாறதுக்கு நான் ஹெல்ப் பண்றான்னு நீ ஏமாத்தக்கூடாது" அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோ சொல்றான், "உனக்கு இத விட்டா வேற வழியே கிடையாதுன்னு. என்கிட்டயே நீ இந்த அளவுக்கு பேசுறியா? உன்னோட தைரியம் எனக்கு புடிச்சிருக்கு" அப்படி சொல்லிட்டு இருக்கான் அவன். வெளிய பார்த்தா இவனுங்க 2 பேருக்குள்ளயும் அந்த இடத்துல சண்டை போய்க்கிட்டு இருக்கு. என் ஆள வந்து உன் ஆள் கொல்ல பார்த்தான் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா? அவங்களோட ஹெட் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அவன் எங்க இடத்த சேர்ந்தவன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிறாரு. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து வெளிய வந்துருவான். அந்த மாஸ்டர் எப்படி பவர்ஸ் இன்கிரீஸ் பண்ணணும்னு ஹீரோக்கு சொல்லிக் குடுத்துருக்கு. ஹீரோ அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டாங்க இல்லையா? அவங்களோட ஹெட் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட்ட பேசுறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உடனே வேர்ல்ட் ஸ்பிரிட் கில்ட வந்து ஜாயின் பண்ணிறான். அவர் ஹீரோட்ட சொல்றாரு, "நீ இப்பல இருந்து வேர்ல்ட் ஸ்பிரிட் கில்டுல ஜாயின் பண்ணிட்ட. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாத. நாங்க உன் பின்னால இருப்போம். நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு" சொல்றாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒயிட் ட்ரெஸ் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறதில்ல அவரு. ஏன்னா ஹீரோ வந்து கடந்த 100 வருஷத்துல யாருமே பண்ணாத விஷயத்த பண்ணிருக்கான். அந்த சுரோட்டாவரே வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கான் இல்லையா? ஹீரோவ ஸ்ட்ரெயிட்டா வந்து கிரே ட்ரெஸ் ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டா வந்து மாத்திறாரு. வெளிய ஹீரோவோட மாஸ்டர் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவோட மாஸ்டருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா ஹீரோ அவர் கூட வந்துகிட்டு இருக்கான் இல்லையா? அவர் வந்து ஹீரோவோட மாஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ போயிட்டு அதுக்கப்புறம் சொல்றான், "மாஸ்டர் நான் வந்து இந்த டவர பாஸ் பண்ணிட்டு டவர கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு. அது மட்டும் இல்லாம இப்பல இருந்து நான் வந்து கிரே ட்ரெஸ் ஸ்பிரிச்சுவலிஸ்ட்ன்னு சொல்லுவோம்." போது ஹீரோவோட மாஸ்டருக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது. அப்புறம் பயங்கர சந்தோஷமும் படுவாரு. சூப்பர் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்த சீன்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கருந்து கிளம்புறான். ஏன்னா சுமி கிட்ட சொல்லியிருந்தாலே கண்டிப்பா நான் வந்துருவேன் அப்படின்னு. அதனால அங்கருந்து கிளம்புறான். ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆனாலே அவன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், "மாஸ்டர் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துங்க. பத்திரமா அனுப்பி வைங்கன்னு." அவனும், "நீ ஒண்ணும் கவலைப்படாத. எவனும் உங்க மாஸ்டர் மேல கை வைக்க மாட்டான். நான் பார்த்துக்கிறேன். நான் அவர பத்திரமா அனுப்பி வைக்கிறேன்" அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து கிஃப்ட் குடுக்குறான். நெறைய ஸ்பிரிச்சுவல் பிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குடுக்குறான். "இவ்வளவா?" அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா, "வச்சுக்கோ இது என்னோட கிஃப்ட்டா வச்சுக்க" சொல்றேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கருந்து கிளம்பிருவான். அடுத்தது ஒரு செக்ட்ட காட்டுறாங்க. அந்த செக்ட்டோட மாஸ்டர் கிட்ட அங்கருந்து அவனுங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கானுங்க. கிரே ட்ரெஸ் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் பெரிய பறவையில நம்ம மவுண்டன் மேல பறந்துகிட்டு இருக்காருன்னு. அவனுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கா இருக்கு. நம்மளதே ஒயிட் செக்ட், நம்மளது ஒரு சின்ன செக்ட். இங்க எதுக்கு அவர் வந்திருக்காரு? இவ்ளோ பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவலிஸ்ட்க்கு இந்த இடத்துல என்ன வேலை? என்ன ஆச்சுன்னு தெரியல.
தெரியலையே. ஒருவேளை நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஏதாவது போய் வாய குடுத்து வம்பிழுத்து வந்துட்டானுங்களோ அப்டி சொல்லிட்டு அவனுங்கிட்ட கேட்கறான். "டேய் ஏதாவது பண்ணி தொலைச்சீங்களாடா?" அப்படின்னு. "இல்ல, இல்ல நாங்க எதுவுமே பண்ணல" அப்டி சொல்றானுங்க. அதுக்கப்புறம் மனுஷன் அந்த இடத்துல கத ஆரம்பிச்சுறான். ஐய்யய்யோ! எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே, என்ன ஆகப்போதுன்னு தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. எப்படியாவது அவர் கால்ல விழுந்து என்ன வந்தாலும் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும். அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பயங்கரமா கதறிட்டு இருப்பாப்ல. அதுக்கப்புறம் மனசெல்லாம் கொஞ்சம் தேத்திக்கிட்டு சரி என்னனாலும் பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போறாரு. போயிட்டு எங்கடா அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஹீரோ பத்தி தான் வேலை உட்காந்துட்டு இருக்கிறா. ஹீரோ பார்த்தோன்னே திருப்பி கால்ல விழுந்து ஐயோ எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் மன்னிச்சிருங்க, எங்களை எதுவும் பண்றாதீங்க, எங்களை உயிரோட விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி நம்ம ஹீரோ சொல்றதே கேட்காம கதறிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் அப்படியே சிட்டியை காட்டினா வந்து நம்ம சூமிக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்லையா, அதை பத்தி தான் எல்லாருமே அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சூமியோட சிஸ்டர் காட்டினா அவங்க அப்பாட்ட போயிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னுமே வந்து டைம் ஆகல, நம்ம வந்து இப்ப நினைச்சா கூட சூமியை தப்பிக்க வைக்க முடியாதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் பத்தி ஒத்துக்க மாட்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க உங்க மேல எவ்வளவு வந்து மரியாதை வச்சிருக்கோம், எவ்வளவு உங்க மேல பாசமா இருக்கும், ஆனா நீங்களே போயிட்டு உங்க பொண்ணு இந்த மாதிரி ஒரு நரகத்துல தள்ளுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு செம கடுப்பாயிராரு. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நான் உங்களோட அப்பா மட்டும் கிடையாது, இந்த சிட்டியோட லார்டும் கூட, இங்க இருக்கிற மக்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை தான், அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்க, அவங்களை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவருக்கும் பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அவங்களும் பாத்தீங்கன்னா செம கடுப்பாயிட்டு அப்படியே அங்க பாத்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. சுமையும் பாத்தீங்கன்னா கல்யாண ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு ரெடியா இருக்கா. அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க சுமிட்ட சொல்றாங்க நீ சீக்கிரமா அங்கிருந்து கிளம்பி தப்பிச்சு போயிடு அப்படின்னு. ஆனா சூமி பாத்தீங்கன்னா கேட்க மாட்றா. அவ என்ன சொல்றானா சீஃபா எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கா, கண்டிப்பா அவன் வந்து என்ன காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவங்க சொல்றாங்க யாரும் உன்னை காப்பாத்த வர மாட்டாங்க, ஒழுங்கா அங்கிருந்து கிளம்பு அப்படின்னு. அவ கேட்க மாட்டீரா, இல்ல கண்டிப்பா சூப்பா அவங்க வருவான்னு சொல்லிட்டு இருக்கிறா. கல்யாணத்துக்கு அவனுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்றான். அப்படியே அந்த வாய்ஸ் செக்டர் கட்டினா நம்ம ஹீரோ கூட்டிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் வந்து நடக்குது. சூமிய கல்யாணம் பண்ற பிளானோட தான் அவனுங்க இந்த இடத்துக்கு வந்தானுங்க. இந்த இடத்துக்கு வந்த உடனே அவனோட அங்கிளுக்கு சூரோவை ரொம்ப பிடிச்சிச்சாம். அதாவது சூமியோட அக்காவை ரொம்ப பிடிச்சிச்சாமா. ஆனாண்டு ஒரு வயசான பீஸ் இருக்கா இல்லையா, அவனுக்கு பாத்தீங்கன்னா வந்து சூரோவை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதை கேட்கும் போது சூமியோட அப்பாவுக்கு வரும் பாருங்க கோவம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், முதல்லயே உங்க 2 பேரையும் பொழந்து கட்டியிருந்தா நீங்க இவ்வளவு தூரம் வந்து பேசிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கடுப்பாயிரும். அப்ப அவனுக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க நீ ஒத்துக்கிட்டனா கல்யாணம் நடக்கும், அப்படி எல்லாம் உன்னோட இறுதி சடங்கு தானே அந்த இடத்துல நடக்கும் அப்பலாம் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சூமையை தப்பிச்சு போக சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஒரு பொண்ணு அந்த இடத்துல வந்து வெளியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு போலாம். எதுக்கு சண்டை போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. அப்போ சொல்றா அவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. வெளியே பாத்தீங்கன்னா சூமையோட அப்பாவை அவனுங்க பொழந்து கட்டிடுறானுங்க. அப்ப சூமையோட அக்கா வந்து பாத்தீங்கன்னா விட சொல்லிட்டு இருக்காங்க எங்க அப்பா விடுறா அப்படின்னு. சூமையை கல்யாணம் பண்ணிக்க வந்திருந்தாலே அந்த கிறுக்கு பைபிள சூமிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா உங்க அக்கா வந்து கன்வின்ஸ் பண்ணு, உங்க அக்கா எங்க அங்கிளை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். சூமி கட்டு போயிருவா. அந்த இடத்துல சூமி கையை பிடிச்சு அழுத்துக்கிட்டு இருக்கிறான். நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்க அப்பாவை போட்டு தெளிவான்னு சொல்லுவான் பாருங்க. சூமியோட அக்காவும் பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. எங்க அப்பாவை நீ போ விட்டுனா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. சூமியோட அப்பாவாலே அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த இடத்துல ஒரே சோக சீனா போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது பயங்கர சீனா மாறப்போகுது. சூமியை கூட்டிட்டு அவங்க ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா உள்ள வந்து போய்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் ஹீரோ வருவான்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்த சூமிக்கு இப்ப சுத்தமா நம்பிக்கையே வந்து போயிருச்சு. அப்புறம் அவங்க அக்கா கிட்ட வந்து அவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. நீங்க சொன்னதை நான் முதல்ல கேட்டுக்கணும், எல்லாம் என் தப்பு தான் அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்ப அவங்க சொல்றாங்க நீ எதுக்கும் வந்து கவலைப்படாத, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பா அப்படின்னு. அப்ப அந்த டைம்ல பயங்கரமா மியூசிக் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோ பத்தினா அந்த இடத்துல என்டர் ஆயிடுறான். ஒயிட் சைட்டை கூட்டு தான் நம்ம ஹீரோ வந்து இருக்கான். எல்லாருக்குமே பயங்கர சாக்கா இருக்கு. வெளிய இருக்கிறவங்க எல்லாம் என்ன அது அப்படி சொல்லிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவனும் கேக்குறானுங்க என்னடா இது எதுக்குடா நீங்க வந்திருக்கீங்கன்னு. அப்ப பாய்ஸ் செக்டரோட லீடர் சொல்றது நாங்க வந்து இந்த இடத்துக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம், சூமி கேட்டு வந்திருக்கோம் சொன்னோடனே ஹீரோ கூப்பிட்டு இன்னொரு பொண்ணு பெரிய சொல்றான்னு சொல்றான். அப்படியே நம்ம சொல்றது ஆமாப்பா இன்னொரு பொண்ணு இருக்காம சூரோ 2 பேரும் கேட்டு தான் வந்திருக்கேன்னு சொன்னோடனே அவனும் கடுப்பாயிரானுங்க. அப்போ ஒயிட் செக்டர் லீடர் இன்னொரு செஞ்சு சொல்றாரு கிரேட் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவப்பட்டை உணர்த்திட்டு வந்து வைக்கிறான். அதை பார்த்தோன்னு பயங்கர கட்டுப்பாயிட்டு சண்டை ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. அந்த இடத்துல அப்படியே சண்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமா போய்கிட்டு இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியே வந்திருக்க மாட்டான். அந்த இதுக்குள்ளே தான் இருப்பா. அதை அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ சுத்தி பேரி இருக்குது. அவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. பேரி டெக்னிக்கா தெரிஞ்சு வச்சிருக்கான். யாரா இருப்பான் அவன் ஒழுங்கா வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு ஹீரோ வெளியே வந்துடுறான். ஹீரோட ட்ரெஸ்ஸை பார்த்து பயங்கர ஷாக்காயிரானுங்க. ஹீரோ மேல இருந்த அந்த ட்ரெஸ்ஸை கழட்டினோட இன்னும் ஷாக்காயிரானுங்க. நீயா அப்படின்னு சொல்லிட்டு சூமையெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிருவா. ஏன்னா நம்மள வந்துட்டான் அப்படின்னு. சூமை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா இல்லையா அவனை தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து சும்மா ஓட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ சோல்ஜர்ஸ் மாதிரிலாம் அங்கே எடுத்துட்டு வந்து ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோ அதெல்லாம் வந்து ஈஸியாக டெஸ்ட்ராக்ட் பண்றோம். அதெல்லாம் லைட்டா ஹீரோக்கு டேமேஜ் ஆயிருமா. உடனே பார்த்தீங்கன்னா ஒயிட் டயர் எடுத்துட்டு வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டுறான். ஹீரோட பவரை பார்த்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயந்துருவான். அப்படியே கதற ஆரம்பிச்சிடான். சூமையோட அப்பா காலில் போய் விழுந்து என்னை விட்டுருங்க, என்னை உயிரை விட்டுருங்க, நான் திரும்ப அந்த பக்கமா வர மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பானு. அப்ப ஹீரோ சொல்றான் வாய்ப்பில்ல ராஜா, கண்டிப்பா நீக்கு உனக்கு சாவுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து போட்டு தள்ளிடுறான். அங்க இருந்தா மொத்த பேர் அப்படியே ஷாக்காயிராங்க ஹீரோ போட்டு தள்ளினோடனே. அப்புறம் ஹீரோ ஒரு சவப்பெட்டி எடுத்துட்டு வந்திருந்தாலே அதுல பார்த்தீங்கன்னா வந்து அந்த இவனை தூக்கி போட சொல்லுவான். அப்ப அவங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டர் கிடைக்குது. சூமையோட அப்பா ஹீரோக்கு பயங்கரமா நன்றி சொல்லிட்டு இருக்காரு. எங்க ஃபேமிலியை நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்து காப்பாத்திருக்கீங்க தெரியுமா, நீங்க இன்னைக்கு இல்லைன்னா என்ன இருக்குன்னு தெரியாது அப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ சொல்றான் நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, சூமியும் சூரோவும் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ண அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப அவர் சொல்றாரு மாப்பிள்ள இன்னைக்கு நீங்க எல்லாரும் முன்னாலையும் 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் இப்படி சொன்னோடனே
சூமியோட அக்காலாம் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, "உங்களுக்கு இப்ப விருப்பம் இல்லனாலும் மாப்ள, ஃபியூச்சர்ல எப்போனா வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்க. கண்டிப்பா நான் வந்து உங்கள மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்." அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ சொல்றான், "அட காலைல நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு." அப்பதான் ஒரு லெட்டர் கிடைக்குது. என்னன்னு பார்த்தா, ஜூ ஃபேமிலியோட ஸ்டோரி மொத்தமா முடிஞ்சிருச்சு. ஹீரோ வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். ஹீரோட அப்பா கடைசியா ஹீரோக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அதுல என்ன போட்டிருக்காருன்னா, "நீ என்னோட உண்மையான பையனா இல்லாம இருக்கலாம். ஆனா நீ எப்பயுமே என்னோட பையன் தான்." அப்படின்ற மாரிலாம் எழுதியிருக்காரு. அவர் அந்த லெட்டர் எழுதிட்டு இருக்கும்போதே வெளிய பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் வந்து கொன்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப அந்த லெட்டர் தான் கையில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே ஹீரோக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. "நீ வந்து உன்னோட அப்பா அம்மாவ கண்டுபிடிப்பியா என்னன்னு எனக்கு தெரியல. உன்னோட லைஃப் நீ எப்படி வாழ போறன்னு எனக்கு தெரியல. ஆனா சூஃபங் நீ எப்பயுமே என்னோட மகன் தான்." அப்படின்ற மாரி அதுல போட்டிருக்காரு. அப்படியே அந்த இடத்துல ஹீரோ அவங்க அப்பாவோட பாடிய தேடி கண்டுபிடிச்சு பயங்கரமா பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சுறான். பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுறான். ரொம்ப நேரமா பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க அப்பாவோட பாடி முன்னாலயே வந்து அந்த மாலையில முட்டி போட்டுட்டு இருப்பான். ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சூமி போயிட்டு சொல்றான், "அங்கிளோட பாடி நம்ம இதே மாரி வச்சிருக்க கூடாது. எரிக்கணும் சூஃபங்." அப்படின்னு. சூரோ என்ன சொல்றான்னா, "நீ இந்த மாரி வந்து சோகமா நீ வந்து உடைஞ்சு போயிட்டனா, உங்க அப்பாவோட ஆத்மா கூட சாந்தி அடையாது சூஃபங். நீ இப்பதான் வந்து தைரியமா இருக்கணும்." அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப குயின் என்ன சொல்றான்னா, "அவங்க சொல்றது கரெக்ட் தான் சூஃபங். நீ இந்த மாரி வந்து உடைஞ்சு போயிறக்கூடாது. இப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த வேலை யார் பண்ணாங்களோ தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கண்டிப்பா நம்ம பழி வாங்கலாம்." அப்படிலாம் சொல்லுவா. ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ சொல்றது கரெக்ட் தான். அவங்கள நான் பழி வாங்கவும் விட மாட்டேன். அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாலுமே நான் கண்டிப்பா அவன கொன்னே தீருவேன். உங்கள சும்மா விட மாட்டேன்டா." அப்படி சொல்லிட்டு கத்திட்டு பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு விழுந்துருவான். சூமி தான் ஹீரோ மயக்கத்துல இருக்கும்போது ஹீரோ வந்து நல்லா பார்த்துக்கிறா. அப்படியே ஹீரோ கண்ண முழிச்சிருவான். கண்ண முழிச்சதுக்கப்புறம் சூமி சொல்லிட்டு இருக்கா, "நீ மொத்தமா 3 நாள் வந்து மயக்கத்துல இருந்தது தெரியுமா? அப்ப நீ எங்கேயும் போகாத. நீ வந்து இப்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்." அப்பலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அதெல்லாம் வந்து கேட்க மாட்றான். அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, சூரோ வராங்க. இந்த வேலைய பண்ணது யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஹூஹூ வில்லேஜா. ஆனா அவங்கலாம் எங்களோட எனிமீஸ் கிடையாதுன்னு ஹீரோ சொல்லுவான். அவங்க பார்த்தீங்கன்னா, காசுக்காக வந்து கொலை பண்ணிருக்காங்கன்ற மாரி சொன்ன உடனே ஹீரோ செம கடுப்பாயிருவான். ஹீரோ இப்பயே அந்த வில்லேஜ்க்கு கிளம்புறான். அப்ப இவங்க சொல்றாங்க, அந்த இடத்துல நெறைய பேர் இருப்பாங்க. பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாங்க. நம்ம ஆளுங்க காலையில வராங்க, காலையில போலாம்னு சொன்னா ஹீரோ கேட்க மாட்றான். இல்ல அவ்வளோ நல்லா வெயிட் பண்ண முடியாது அப்படி சொல்றான். அப்படியே அந்த ஹூஹூ வில்லேஜ காட்டுனா, அங்க இருந்த மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஃபேமிலிய போட்டுதல்ல வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோட ஃபேமிலிய கொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய காசு வந்து குடுத்தாங்களாமா. அத சொல்லி தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். ஹீரோ வந்தோனே பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. எடுத்த உடனே அங்கருந்து ஒருத்தன புடிச்சு அவன் பவர்ஸ மொத்தமா அப்சர்வ் பண்ணி போட்டு தள்ளிர்றான். அத பார்த்த மத்தவனுங்கலாம் ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு மேல இருந்து குதிப்பானுங்களா, அப்ப ஹீரோ பவர் யூஸ் பண்ணி மொத்த பேரும் அந்த இடத்துல பொட்டு பொட்டு பொட்டுன்னு போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். ஹீரோ இத்தன பேர கொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுங்களுக்கு ஹீரோ மேல பயமே வரும். அப்படியே ஹீரோ கால்ல விழுந்து கதற ஆரம்பிச்சுறானுங்க. "யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் கொல்றீங்கன்னு?" அப்ப ஹீரோ கேட்கறான், "சூ ஃபேமிலிய கொல்ல சொன்னது யார்றா?" அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவனுங்க பதில் சொல்லாம வந்து அப்படியே மலுப்பா பார்ப்பானுங்களா, அப்ப ஹீரோ அவன் பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். வேற லெவல்ல அங்க இருக்கிற மொத்த பேரையும் கொன்னுகிட்டு இருக்கான். அத பார்த்து அவனுங்க அப்படியே பயங்கரமா பயந்து கை கால்லாம் அப்படியே அவனுங்களுக்கு கிடுக்கிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சுருது. ஹீரோ திரும்ப அவனுங்கிட்ட கேட்கறான், "யார்றா கொல்ல சொன்னதுன்னு?" அப்படியே அதுல ஒருத்தன புடிச்சு அவன் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல போட்டுமே தள்ளிர்றான். அதுக்கப்புறம் ஹீரோட்ட உண்மைய சொல்லிர்றானுங்க. சோன் வூசிட்டி தான் கொல்ல சொன்னானுங்க. சோன் வூசிட்டி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கூட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சண்டை போட போறான் இல்லையா, வில்ல பைப்புல அவனோடையது தான். அவங்க எழுதின லெட்டர் கூட இருக்கு சொல்லிட்டு ஹீரோட்ட எடுத்து குடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் எங்கள விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க ஹீரோட்ட கேட்பானுங்களா, அப்ப ஹீரோ சொல்றான், "கண்டிப்பா எங்க அப்பாவுக்காக உங்கள கொன்னு தான் ஆகணும்னு." அப்போ அவனுங்க கேட்கறானுங்க, "நீ தான் சூஃபாங்கான்னு?" அப்படியே கேட்டவங்க பயந்து ஓடுவானுங்க. ஹீரோ மொத பேர போட்டு தள்ளிருவான். சொல்லப்போனா ஹீரோ தனியாளா ஒரு வில்லேஜே சமம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பெருசு தான் வந்து கட்டுறாங்க. அவன் வந்து பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுறான். அப்போ சொல்லிட்டு இருக்கிறான், 10 வருஷமா நான் இதிலேயே வந்து சிக்கிக்கிட்டு இருக்கேன். அதாவது 10 வருஷமா ஒரே ஸ்டேஜ்ல இருக்கான் நம்ம பிரேக் த்ரூ பண்ண முடியாம. அப்போ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெருசுகிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த வில்ல பைபிளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பெருசு பயங்கரமான சீக்ரெட் ஸ்கில்ல வந்து சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கானாமா. அத பத்தி அந்த பெருசு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அந்த வில்ல பைபிள கரெக்ட்டா வந்து படிச்சுக்கிட்டு இருப்பானா, அப்போ அவன் கண்ணுக்கு ஏதோ லெட்டர் தெரியுது. அத எடுத்து பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பெருசு அந்த இடத்துக்கு வந்து, "அதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அது உங்க அம்மா எழுதுன லெட்டர் தான்." அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, "இப்ப நீ கண்டுபிடிச்சிருக்க இந்த விஷயம் உனக்கு ஒத்துக்க மனசு இல்லனாலும் இதான்ப்பா நெஜம்." அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். அதாவது இந்த வில்ல பைபிள பார்த்தீங்கன்னா, அந்த பெருசோட பையனாமா பயங்கரமான ட்விஸ்ட் குடுத்துட்டானுங்க. அந்த பெருசு பார்த்தீங்கன்னா, "இது உங்க அம்மாவோட ஹேர் பின் தான். இத பார்த்து கூட நீ நம்ப மாட்டியா?" அப்படிலாம் சொல்லிட்டு எடுத்து காட்டிட்டு இருப்பானா. அப்ப அந்த வில்ல பைபிள் அப்படியே கதற ஆரம்பிச்சுறான். "இல்ல நீ எங்க அப்பா கிடையாது. டேய் பெருசு நீ எங்க அப்பா கிடையாதுடா. எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா சோனு சிட்டியோட லார்ட்ரா." அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த பெருசு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவன வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். "இதுக்கப்புறம் வந்து எதுவும் ஆகப் போறதில்ல. நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ தான் என்னோட பையன். நான் தான் உன்னோட அப்பா. இத யாராலயும் மாத்த முடியாது. ஆனா அந்த விஷயத்த நம்ம எப்பயும் போல ரகசியமாவே வந்து வச்சுக்குவோம். நீ வருங்காலத்துல சுவான் சிட்டியோட லார்டா வந்து மாறப் போற. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நம்ம யாருக்கும் சொல்லத் தேவையில்லன்ற மாரி சொல்றான். என்னோட பையன வந்து நானே வந்து ட்ரெயின் பண்ணி அவன வந்து இந்த மொத்த இடத்தையும் ஆள வைக்கணும்னு ஆசைப்படுறான்ற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த வில்ல பைபிள் அப்படியே சைலண்ட் ஆயிருவான். இந்த விஷயம் மட்டும் அந்த வில்ல பைபிளோட அப்பாவுக்கு தெரிஞ்சா, அதாவது சுவான் சிட்டியோட லார்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த பெருசு செத்தான். அப்ப அந்த பெருசு சொல்லிக்கிட்டு இருக்கான்,
சொல்றான், ஏதோ ஒரு ஹண்டிங் காம்படிஷன் வந்து ஆரம்பிக்க போகுதாமா. அதுல இவனையுமே வந்து அந்த பெருசு கலந்துக்க சொல்றான். உங்க அப்பா உன்ன நினைச்சு வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க போறாரு. அதனால உங்க அப்பாவுக்கு நீ நல்லா இருக்கன்ற மாரி ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருன்னு சொல்றான். அப்படியே அந்த வில்ல பைபிளோட அப்பாவ கட்டுனா பார்த்தீங்கன்னா, செம கடுப்புல இருப்பான். ஏன்னா அவன் பையன காணோம் இல்லையா? அவன் பையன தான் வந்து தேட சொல்லியிருக்கான் ஆளுங்கிட்ட. அப்போ ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்றான். யங் மாஸ்டர பத்தி எந்த தகவலுமே கிடைக்கலன்னு. ஆனா அவன் வேற ஒரு தகவல சொல்றான். அதாவது அந்த வில்லேஜ் மொத்தமா அழிஞ்சு போச்சு இல்லையா? அத பத்தி சொல்றான். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த தகவல் எழுதுறவன அடிச்சு புடிச்சு அவன்ன்றத பார்த்தீங்கன்னா எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வில்ல பைபிள்ல அனுப்பிச்ச தகவல் தான். ஹண்டிங் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்கலாம் சொல்லிருப்பா இல்லையா? அதுதான் ஹீரோ சொல்றான். நம்மளும் அந்த இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு. ஆனா குயின் பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்ற மாரி கேட்பாளா? அப்ப ஹீரோ சொல்றான். அந்த இடத்துல நெறைய ஹெர்ப்ஸ் மட்டும் இல்ல. அந்த இடத்துல எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸுமே இருக்குன்னு சொன்னோனே, குயின் வா போலாம். அப்போ உடனே போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்னா அந்த மாஸ்டர்ஸ்லாம் போட்டு தள்ளி அதோட பவர்ஸ அப்சர்வ் பண்ணி குயின் வந்து அவ பவர்ஸ இன்கிரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. அடுத்த சீன்ல ஹீரோ உடம்புக்குள்ள சீல இருக்கிற அந்த டிராகன தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பறவை மேல உட்காந்துட்டு கல்டிவேஷன் பண்ணிட்டு போய்க்கிட்டு இருக்கான். அந்த ஸ்பிரிச்சுவல் பிட்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ வந்து காலி பண்ணிட்டான். அப்ப ஹீரோ குயின்ட்ட சொல்றான், நம்ம இப்ப அந்த ஆன்டி காம்படிஷன்ல வந்து என்னோட உண்மையான பேர சொல்லி கலந்துக்க முடியாது. என்னோட ஐடென்டிட்டிய நான் வந்து மறைக்கணும் அப்படி சொல்றான். அப்ப குயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கா. லார்ட் ஆஃப் ஹெவன், டீமன் கிங் அப்பலாம் சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப ஹீரோ சொல்றான், அதெல்லாம் தேவையில்ல. நான் ஏற்கனவே பேர வந்து சூஸ் பண்ணிட்டேனே. அப்ப சீக்கிரமா அந்த பேர என்கிட்ட சொல்லுன்னு குயின் கேட்பாளா. அப்ப ஹீரோ சொல்றான், நான் இப்போ உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு. உடனே அவ கடுப்பாயிர்றா. அப்படியே அந்த காம்படிஷன் நடக்க போற இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மேல நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். யார் யாருக்கெல்லாம் என் கூட வந்து இந்த ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு சண்டை போட விருப்பம் இருக்கு. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நெறைய ஹெர்ப்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அப்ப பார்த்தீங்கன்னா பின்னால நின்னுட்டு ஒருத்தன அடிச்சு காலி பண்ணிட்டு அவன் ட்ரெஸ் வாங்கி போட்டுருவான். ஹீரோ அப்படியே சைலண்டா வந்து அந்த கூட்டத்துல நின்றுவான். அப்ப அந்த மேல நின்னு பேசிட்டு சொல்லிட்டு இருக்கான், யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ எல்லாரும் என் கூட வந்து சேர்ந்துங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வில்லா பைபிள்ல வரான். இந்த வில்லா பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை பண்ணுவான். அங்கிருந்து எல்லாரும் யாருன்னு அவன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மேல போயிட்டு நான் இந்த செட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னோனே அங்க இருந்தான் இல்லையா அவன் பார்த்தீங்கன்னா டேய் ஒழுங்கா ஓரப்படியில் தான் சொல்லுவாடா. உடனே அந்த வில்லா பைபிள அவன புடிச்சு அந்த இடத்துல செம்மையா அடிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அவன ரொம்ப ஈஸியாவே அடிச்சு காலி பண்ணிடுறான். அது மட்டும் இல்ல அப்படியே கீழ இருந்தாங்க இல்லையா அவங்களோட மொத்த பேரோட பேக்கையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கான். அப்படியே அவனோட பவர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயம்படுத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன அந்த இடத்துல ப்ராப்பரா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, உங்கள்ல யாரெல்லாம் என் கூட வரப்போறீங்க இந்த ஃபாரஸ்ட் உள்ள போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுங்கலாம் கேட்கறானுங்க, உன்ன நம்பி எப்படி நாங்க வந்து உன் கூட வர்றது அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், என்கிட்ட வந்து இந்த ஃபாரஸ்ட்டோட மேப் இருக்கு அப்படின்னு. அப்படியே அத எடுத்து காட்டுனானே, அவனுங்க எல்லாரும் மனசு மாறிடுறானுங்க. ஓகே நாங்க உன் கூட வரதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்ப இந்த வில்லப்பைகிட்ட அடி வாங்குனாலே அவன் சும்மா இல்லாம என்ன சொல்றானா, உன்னோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியும்டா. அந்த பெருசு தானே அப்படி சொல்லுவான் பாருங்க. உடனே அந்த வில்லப்பைப்புல அவன அடிச்சு அங்கிருந்து பறக்க விட்டுறான். அப்ப அவன் பார்த்தீங்கன்னா வந்து கெஞ்ச ஆரம்பிச்சுறான், என்ன உயிரோட விட்டுரு என்ன எதுவும் பண்ணிடாதன்னு. அப்ப அந்த வில்லப்பைப்புல சொல்றான், நான் வந்து உன்ன கொல்ல போறது கிடையாது. உன் கைய மட்டும் தான் உடைக்க போறேன். அப்படியே கைய உடைச்சு விட்டுறான். அதாவது அந்த பெருசு பார்த்தீங்கன்னா இந்த வில்லப்பைப்புலயே தத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் அந்த பெருசோட எல்லா சொத்துக்கும் இவன் தான் வாரிசு. அப்ப அப்படியே இந்த வில்லப்பைப்புல சொல்லிட்டு இருக்கான். அவன மாரி எவனும் தேவையில்லாம அதுக்கப்புறம் பேசாதீங்கடான்னு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்ப ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு பில்லெல்லாம் குடுத்துட்டு, அப்ப இங்க இருந்த மொத்த பேர்ட்டயும் சொல்லிட்டு இருக்கிறான். டேய் இவன மாரி ஒருத்தன் கூட நீங்க வந்து போனீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்குலாம் சங்கு தண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மொத்த பேரும் பயமுறுத்தி விட்டுட்டு இருக்கான். இந்த கிறுக்கு பயலுங்க நம்ம ஹீரோவே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஹீரோ ரொம்ப ஈஸியாவே அவனுங்கலாம் அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த வில்லா பைபிள் கூட சோல்ஜர்ஸ்லாம் வந்திருப்பானுங்க. அவனுங்களுமே ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாரும் கூட ஹீரோ அந்த இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்படியே வேற எல்லாம் யூஸ் பண்ணி அந்த அட்டாக் பண்றான். அப்புறம் அப்படியே பயங்கரமா ஹீரோனோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த சோல்ஜர்ஸோட கதையெல்லாம் முடிச்சிடுறான். கொஞ்ச நேரத்திலே அங்க அந்த சண்டை முடிஞ்சிருது. எல்லாரும் ஹீரோ பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுறானுங்க. அந்த வில்லா பைபிள்லாம் நடுங்க ஆரம்பிச்சுறான். யாரா நீ அப்பலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். 2 சோல்ஜர்ஸ் தான் அங்க இருப்பானுங்க. அவனுங்களும் ஹீரோ அட்டாக் பண்ண வருவானுங்களா, ஹீரோ அவனுங்களையும் கொன்னுடுறான். அத பார்த்து அங்க இருந்த மொத்த பேரும் அப்படியே பயந்துடுறானுங்க. டேய் வாங்கடா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் தெரிச்சு ஓடுறானுங்க. அப்புறம் அந்த வில்ல பைபிள்குள்ள பார்த்தீங்கன்னா ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோ கொஞ்ச நேரத்துல அந்த வில்ல பைபிள அடிச்சு பறக்க விட்டு சும்மா கதற விட்டுறான். அந்த வில்ல பைபிள்ல யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு கேட்டுட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெருசு வந்துடுறான். ஹீரோ அவன பார்த்த உடனே நீ அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த பெருசு கேட்கறான், ஹே உனக்கு என்ன தெரியுமாடா அப்படின்னு கூட திரும்ப அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சுறான். அந்த பெருசு பண்ண அட்டாக்க பார்த்தீங்கன்னா ஹீரோ டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஒயிட் டைகர் வெளியே எடுத்துட்டு வரான். அத பார்த்த அந்த பெருசு இந்த டெக்னிக் நான் உலகம் ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். அந்த சீக்ரெட் டெக்னிக் எங்ககிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பீஸ்ட் எடுத்துட்டு வராரு. அவர்ட்டயும் ஒரு சீக்ரெட் டெக்னிக் இருக்கு போல. அந்த பெருசு தான் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். ஹீரோட ஒயிட் டைகர காலி பண்ணிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் பண்ற அட்டாக் அப்புறம் பேரியர் போட்டு தான் அவன தடுத்துக்கிட்டு இருப்பான். அவனோட அந்த சீக்ரெட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஹீரோ போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப குயின் என்ன சொல்லுதுன்னா, நீ அவன் கூட வந்து சண்டை போட முடியாதுடா. உன்னோட பாடி என் கண்ட்ரோலுக்கு கூடா சொல்லிட்டு கேட்கும். ஹீரோ தர மாட்டேங்கிறான். அந்த பெருசு பார்த்தீங்கன்னா அவனோட அந்த சீக்ரெட் டெக்னிக்க பயங்கர பவர்ஃபுல்லா மாத்தி அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறான். குயின் திரும்ப ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கு, ஒழுங்கா உன் பாடி என் கண்ட்ரோலுக்கு கூடுறா இல்ல நீ இந்த இடத்துல செத்துருவா அப்படி சொல்லிட்டு இருக்குமா. அப்ப ஹீரோ சொல்றான், இல்ல எனக்காக நீ திரும்ப உன்னோட லைஃப் நீ ரிஸ்க் எடுக்காத அப்புறமா சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கேனா, கண்டிப்பா நான் வந்து இந்த இடத்துல செத்து போக மாட்டேன். நான் வந்து இன்னும் பழி வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள நான் எப்படி இங்க சாவ அப்படிதான் சொல்லிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோ உடம்புக்குள்ள சீலா இருக்கு. அந்த டிராகன்குள்ள இருந்து ஹீரோக்கு வந்து பவர் கிடைக்குது. அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்புறம் பயங்கரமான எனர்ஜி பிளாஸ்ட் வந்து ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பெருசுக்குமே வந்து தெரியல. ஒரே எனர்ஜி பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ போய் மேல பறக்குறான். பெருசா சொல்றான், நீ நான் இருக்கும்போது எதுக்குடா பயப்படுற மகனே? நான் பாத்துறேன் உன்ன. நீ வந்து நான் இருக்கும்போது பவர்ஸ் இன்கிரீஸ் பண்றது பத்திலாம் கவலையே படாத. பவர்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு. அப்படிலாமெல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு மோட்டிவேஷனலா வந்து குடுக்குறான். சிவப்பங்கல ஒரு ஆளே கிடையாது. நீ அவன
அவனோட பயங்கர பவர்ஃபுல்லா மாறி நீ ஒரு நாள் இந்த இடத்த மொத்தமா உன் கையில வச்சுக்குவ அப்புறமாலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ தப்பிச்சு போய்கிட்டு இருக்கும்போது குயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. குயின் எத்தனை வாட்டி ஹீரோ கிட்ட வந்து கேட்டுமே ஹீரோ பாத்தீங்கன்னா பாடியை வந்து அவ கட்டுறது கொடுக்கல இல்லையா, அதை பத்தி தான் வந்து கேட்கறா. நீ என் மேல ரொம்ப அக்கறையா இருக்க போலயே, நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்ப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறா. கீழே எதுவுமே பேச மாட்டேனா பேசலையே அப்படி சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல மலையில எவனோ வீடு கட்டி வச்சிருக்கான். யாரா அதை ஹீரோ கேட்டிருப்பானா? அப்ப குயின் சொல்றாடி அந்த இடத்துக்கு போகாதடா, அந்த இடத்துல பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் இருக்கான். அது மட்டும் இல்லாம கூட ப்ளூ டிரஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுமே இருக்கான்னு சொன்னோனே ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறான். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா நம்மள போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே அங்கிருந்து திரும்பி வேற பக்கம் போயிடுறான். அப்படியே அங்க காட்டுக்குள்ள வந்து போயிடுவான். அப்ப அங்க ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். என்ன இது சத்தம் கேட்குது அப்படின்னு ஹீரோ போயிட்டு வந்து பாக்குறான். அந்த இடத்துல நிறைய பேர் மான்ஸ்டர்ஸ் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கொன்னுட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எர்த்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுதான் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து இவனுக்கு ஒரு சீனியர் இருக்கான். அவன் தான் பாத்தீங்கன்னா லீட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கான். இன்னும் 3 நாள்ல இந்த ஃபாரஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கிளம்பணும் சொல்லிட்டு இருக்கான். இவனுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லிங்கி செக்டர் சேர்ந்தவனுங்க. இவனுங்க தான் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மான்ஸ்டர்ஸ்குள்ள சண்டை போட்டு அந்த இடத்துக்கு வந்து போகணும். ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா வந்து பறந்து போய்கிட்டு இருப்பான். அப்படி ஜாலியா பறந்து போயே பாத்தீங்கன்னா அந்த எர்த்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலைக்கு வந்து போயிடுறான். அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்தா எக்கச்சக்கமான எர்த்ஸ் இருக்குது. ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பேக் எடுத்து எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுறான். அப்ப அவனுங்களும் அந்த இடத்துக்கு வந்துறானுங்க. அவனுக்கு ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிடுறானுங்க. யார் அவன், எப்பறம் அவன் உள்ள வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா என்னோட பேரு சுறா அப்படின்னு சொல்றான். குயினுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. டேய் நீ இந்த மாதிரி பேரை சொல்ல நான் நினைச்சே பார்க்கலடா அப்படி சொல்லிட்டு இருக்கிறா. அப்ப அவனுங்க சொல்றானுங்க, சுறாவா அந்த பேர்லாம் நான் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றான், யார் ஃபர்ஸ்ட் இங்க வந்தாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே சொந்தம், எனக்கு தான் சொந்தம்ட்டுக்கிறான் அந்த எர்த்ஸ் எல்லாம். அப்ப அவனுங்க எல்லாருமே செம கடுப்பாயிரானுங்க. அப்போ உன்னோட சீனியர் இருக்கான் அவன் தான் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கானா, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தாலும் எனக்கு தெரியாது, அது உன்னோட திறமை, ஆனா நீ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு போயிட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த மாதிரிலாம் எங்களால சும்மா போக முடியாது, நீ எடுத்த ஹெர்ப்ல 99% எங்க கிட்ட கொடுத்துட்டு 1% நீ வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அவனுக்கு பிடிச்சி செமையா கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். என்னது உங்களுக்கு அவ்வளவு உத்தரவு வேணுமா, அவ்வளவு உத்தரவு நான் கொடுப்பேன் நீங்க நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவனுங்களை செம கடுப்பேத்தி விட்டுருவான். அப்ப அந்த சீனியர் இருக்கான் இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அந்த சீனியரும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லான ஆள் தான். பயங்கரமா ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் பயங்கரமான பொருளா எடுத்துட்டு வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோ அந்த அட்டாக் டிஃபெண்ட் பண்ணிருப்பான். அப்புறம் ஒயிட் டைகர் எடுத்துட்டு வந்து அந்த அட்டாக்கை பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். சீனியருக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு, இவனும் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கானே அப்படின்னு. சீனியர் சொல்றான், நீ எர்த்ஸை கொடுக்காம இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது, நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணுவோன்னு. ஹீரோ அப்படி அப்படின்னு கேட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறான். மொத்த பேரும் ஷாக் ஆயிரானுங்க, வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, என்னடா பறந்து போயிட்டானே. அப்படியே ஹீரோ அந்த இடத்துல ஒரு பெரிய மரத்தை வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த மரத்து மேல போய் உட்காந்து பாத்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு வந்த எர்த்ஸ் எல்லாத்தையும் அவனுக்குள்ள அப்சர்வ் பண்ணி பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்படியே ஹீரோ பாத்தீங்கன்னா நல்லா பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஹீரோ பிரேக் திரும்ப பண்ணிட்டான். ஹீரோ சுவானோ செகண்ட் ஸ்டேஜ்க்கு வந்து போயிட்டான். அப்படியே ஹீரோ குயின் அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து குயினுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இருப்பான். அதாவது நிறைய மான்ஸ்டர்ஸை கொண்டு பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம்ல ஹீரோ சுத்தி ஏதோ பச்சை கலர் புகலாம் வர ஆரம்பிக்குது. அப்படியே ஹீரோக்கு பாத்தீங்கன்னா மயக்க வர மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அந்த சீனியர் சொல்லியிருப்பா இல்லையா, இன்னும் 3 நாளுக்குள்ள இந்த ஃபாரஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும், அதுக்குள்ள நம்ம வெளியே போகணும்னு. இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர் புகையா வந்து மாறிடும். இது ஃபுல்லா வந்து பாய்சன் கேஸ், இதுக்குள்ள சிக்கினா கண்டிப்பா வந்து சாவுதான். குயின் சொல்லுது, டேய் இதுல மாட்டினா கண்டிப்பா நீ செத்துருவ, சீக்கிரமா அங்க இருந்து தப்பிச்சு போட அப்படி சொல்லுது. ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா அங்க வந்து பறந்து போக ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பச்சை கலர் புகை ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டு இருக்குது. ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப குயின் சொல்லுது, அந்த மலை மேல இருக்கிற வீட்டுக்கு போட, அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க போறான். அப்படியே அந்த வீட்டுக்குள்ள ஒரு 2 பேர் உட்காந்து ஹீரோ தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 2 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, இவன் ஒரு நல்ல ஜீனியஸா இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா வெளிய வந்து கதவு தட்டிக்கிட்டு இருக்கா, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நான் அந்த மாதிரி செக்ல இருந்து வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். ஹீரோ பயங்கர ஜீனியஸா இருக்கான்னு சொன்னார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா அப்புறம் ஃபீல் பண்றாரு, இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் இந்த மாதிரி நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. அப்ப அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டவர் சொல்றாரு, உன் ஜீனியஸ் வெளியே தான் இருக்கா, வேணா போய் காப்பாத்திக்க அப்படி சொல்றாரு. ஹீரோ காப்பாத்த வந்தா அவராலையுமே அந்த பிரஷர் வந்து தாங்க முடியாது. ஹீரோ பாத்தீங்கன்னா வெளிய வர கதவை தட்டிட்டே இருக்கிறா. உள்ள அவரும் பாத்தீங்கன்னா வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வந்து அமைதியா இருங்க, நான் போய் பாத்துறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ காப்பாத்த வராரு. வெளியே வந்து பாத்தீங்கன்னா உன் குயின் சொல்லுமா, சீக்கிரமா அதை காப்பி பண்ணுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த டோக்கன் நீங்களே வச்சுங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுறான். இவர் பாத்தீங்கன்னா அப்படியே போகாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் உள்ள இருந்தாரு இல்லையா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு, என்னால பறக்க முடியாது, சீக்கிரமா வந்து நீங்க அவனை காப்பாத்துங்கன்னு. அப்புறம் பார்த்தது வந்து ஹீரோ சாகல. ஹீரோ வந்து சொல்றான், நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது செய்யறேன்னு சொல்லிட்டு அங்க பறந்துருவான். அப்ப அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டவரே ஷாக் ஆயிடுறாரு. யாரா அவன் இவ்வளவு சீக்கிரமா அந்த டோக்கனை வந்து காப்பி பண்ணிட்டான் அப்புறம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது கேட்கும்போது அந்த இன்னொருத்தருக்குமே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். அப்ப அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டவர் சொல்றது, கண்டிப்பா இவன் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து எடுத்துட்டு வர போறான்னு. அப்படியே அந்த இன்னொருத்தன் கேட்கிறாரு, நீ அந்த பையனை காப்பாத்துறதுக்கு உன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்க, லைஃபை ரிஸ்க் எடுத்திருக்க அப்படின்னு. ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப அந்த டோக்கனை காப்பி பண்ணிட்டாலே, அதாவது குயின் தான் பாத்தீங்கன்னா அந்த டோக்கனை காப்பி பண்ணிட்டா, அதனால எந்த ஒரு பச்சை கலர் புகை ஹீரோ வந்து அஃபெக்ட் பண்ணவே இல்லை. இப்ப இந்த காட்டுக்குள்ள இருக்கிறது ஒரே
ஒரு ஆள் தான். அது நம்ம ஹீரோ மட்டும் தான். கூட பார்த்தீங்கன்னா குயின் இருக்கா. ஹீரோ சொல்றான், "நெறைய மாஸ்டர்ஸ் வந்து அவனுங்க சண்டை போடும்போது போட்டு தள்ளானுங்க. அது எல்லாத்தோட பவர்ஸ நீ அப்சர்வ் பண்ணிக்க குயின்" அப்படின்னு. குயின் பயங்கர சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லா பவர்ஸையும் பார்த்தீங்கன்னா குயின் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குது. குயின் ஒரு பக்கம் அவளோட பவர்ஸ இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதே டைம்ல ஹீரோவுமே அவனோட பவர்ஸ இன்கிரீஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். இந்த காட்டுக்குள்ள எங்கெங்கலாம் ஹெல்ப்ஸ் இருக்கோ எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து போயிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பவர்ஸ் ஒரு பக்கம் இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்கா. குயின் பார்த்தீங்கன்னா அவளோட பவர்ஸ் ஒரு பக்கம் இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்கா. சொல்லப்போனா ஹீரோ அந்த காட்டுக்குள்ளேயே ரொம்ப நாள் வந்து தங்கிருவான். இதே இடத்துல தங்கி 2 பேரும் பவர்ஸ் இன்கிரீஸ் பண்றதே வேலையா வச்சிருப்பாங்க. குயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, "இந்த மாதிரிலாம் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஹீரோ சொல்றான், "அந்த நாள் வந்துருச்சு" அப்படின்னு. அது என்ன நாள்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் இது சண்டை போட சொல்லியிருந்தா இல்லையா, அந்த நாள் இப்போ வரப்போகுது. ஹீரோ சோன் மூவ் 5த் லெவல் வந்து ரீச் பண்ணிட்டான். அப்போ குயின் சொல்லுது, "சாதாரண ஆள்லாம் அந்த லெவல்ல ரீச் பண்ணணும்னா எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? ஆனா நீ 1 வருஷத்துக்கும் கம்மியான நாள்லயே வந்து இந்த லெவல் ரீச் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வெள்ள ட்ரெஸ் போட்டவரு அந்த இன்னொருத்தன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு, "ஒரு வழியா நீ வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டேன்னு." இதே சமயத்துல இன்னொருத்தனும் பயங்கரமா பவர்ஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டு இருந்தான் அந்த மாதிரி வந்து சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோ பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. "நீ ஒருத்தனை காப்பாத்துனல அவன் திரும்ப செக்டுக்கு போயிட்டு லைஃப் அண்ட் டெத் பேட்டில் ஒருத்தன் கூட போட போறான்ற மாதிரி அந்த வெள்ள ட்ரெஸ் போட்டவர் சொல்லிட்டு இருப்பாரு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுவானோ சிட்டி லார்டோட பையன் கூட தான் சீஃப் சண்டை போட போறான்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரெட் ட்ரெஸ் போட்டிருக்காருல அவர் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸோட மனுஷன்ல அவரும் ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவர் தான். அவர் கேட்கிறாரு, நீங்க சூஃபேங் மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இருக்கு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு. அப்ப அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு குழந்தை தேடி எல்லாரும் வந்து போயிருப்பாங்க இல்லையா? ஆனா அவங்களுக்கு எதுவுமே வந்து கிடைக்கலன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தீங்கன்னா அப்படியே நம்ம செட்ல ஒரு 2 பேர் பெருக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சண்டை போற நாளும் வரப்போகுது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சூஃபேங் வரமாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி வந்தாலும் இவர் ஒண்ணும் பண்ண முடியாது. இவர் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் பல பத்தி சொல்லிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ ஃபேமிலியே மொத்தமா வந்து காலி பண்ணாங்க இல்லையா? அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் ஹீரோ ஃபேமிலியை சேர்ந்தவங்க இங்க படிக்கிறாங்களோ மொத்த பேருமே அந்த வில்லா பைப்புல பார்த்தீங்கன்னா போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். ஹீரோ அத கேட்ட உடனே கடுப்பாயிருவான். அதுக்கப்புறம் என்ன அந்த சீன் சொல்லிட்டு ஹீரோ அவன்ட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஹீரோ ஃபேமிலிய சேர்ந்த எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு மைனிங்ல போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்களாமா. அந்த வில்லா பைப்புல இந்த மாதிரி சூ ஃபேமிலிய சேர்ந்தவங்கலாம் டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணத யாராலுமே பார்த்தீங்கன்னா தடுக்க முடியலையாமா. அப்படியே சூ ஃபேமிலிய சேர்ந்தவங்களா கட்டுனவங்க எல்லாரும் மைனிங்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒழுங்கா சாப்பாடு எதுவுமே வந்து குடுக்காம அவனுங்க போட்டு பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருப்பானுங்க. அதுல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சுத்தமா வந்து ஸ்ட்ரென்த் இல்லாம கீழ விழுந்துருவான். அப்போ ஒரு 2 பேர் போயிட்டு கீழ விழுந்தான் இல்லையா? அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப கீழ விழுந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா சூஃபங் வந்து அந்த வில்ல பயல போட்டு தள்ளுவான். நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்பலாம் சொல்லிட்டு இருக்கிறான். இவனுங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட உடனே அவனுங்க பார்த்தீங்கன்னா போட்டு அவனுங்கள பயங்கரமா வந்து அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப அங்கிருந்து ஒரு கிறுக்கு பைய கேட்டுட்டு இருக்கான், "டேய் நீங்க இன்னுமே சூஃபங் வந்து உங்கள காப்பாத்துவான்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கீங்களாடா?" அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல ஒருத்தன புடிச்சு அடிச்சு அவனோட பவர்ஸ் எல்லாம் மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணி அவன போட்டு தள்ளவே அந்த இடத்துல முடிவு பண்ணிடுறானுங்க. சூஃபங் கண்டிப்பா திரும்ப வரமாட்டான்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பானா, அப்ப அவன் சொல்றான், "கண்டிப்பா சூஃபங் திரும்ப வருவான்டா, உங்கள பழி வாங்குவான்டா" அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவன் கடுப்பாய் அப்படியே கையில வச்சிருந்த கத்தி வச்சு வெட்டிடுறான். சூஃபங் திரும்ப வந்தாலும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவன அடிச்சு பறக்க விட்டுறான். ஹீரோ பார்த்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. உடனே ஹீரோ புடிச்சு அவன செம்ம அடிச்சு ஒரே செகண்ட்ல அங்க போட்டு தள்ளிடுவான். மத்தவனுங்கலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து பயந்து ஓடுவானுங்களா. அப்ப ஹீரோ சொல்றான், "எவனாவது அசைஞ்சீங்க போட்டு தள்ளிடுவேன்டான்னு." மொத்த பேர் அப்படியே சலமா நின்றானுங்க. அடிபட்டு இருந்துச்சு இல்லையா? இவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, "நீ திரும்ப வருவன்னு எனக்கு தெரியும் சூஃபங்" அப்படிமா சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமா பவர்ஸ் எல்லாம் போயிடுச்சு இல்லையா? அப்ப குயின் என்ன சொல்றான்னா, "சூஃபங் கவலைப்படாத. என்னால அவன திரும்ப பலபடியா மாத்த முடியும். அவனோட பவர்ஸ திரும்ப எடுத்துட்டு வர முடியும்னு" சொல்றா. அதுக்கு நெறைய பேரோட பவர்ஸ் தேவைப்படுதுன்னு அவ சொல்றா. அப்புறம் அங்க தான் மத்தவனுங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹீரோ கால்ல விழுந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க, "எங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றான், "நான் உங்களலாம் வந்து கொல்ல போறது இல்லன்னு. ஒண்ணே ஒண்ணு இருக்கு" அப்படியே பயங்கர சந்தோஷம், நன்றிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. இருந்தாலும் நீங்க வந்து எங்க ஆளுங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, அசிங்கப்படுத்தியிருக்கீங்க. அதுக்காக சும்மா விட முடியாது அப்படி சொல்லுவானா. "உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நாங்க தரோம்" அப்படி சொல்லுவானுங்களா. அப்ப ஹீரோ சொல்றான், "எனக்கு உங்களோட பவர்ஸ் வேணும்னு." அதுக்கப்புறம் அப்படியே அந்த வில்ல பைப்லயே காட்டுனா, அவன் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறான். அப்ப அவன் கூட இருக்கிற 2 பேரும் நம்ம வைஃப பத்தி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சடனா ஒருத்தன் வந்து "சூஃபங் திரும்ப வந்துட்டான்" அப்படி சொல்றான். அந்த வில்ல பைப்ல அங்கிருந்து எல்லாரும் வெளிய சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து அதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு பவர வந்து அப்சர்வ் பண்றான். அப்படியே நம்ம ஹீரோவ காட்டுனா அவனுங்க பவர்ஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க சொல்லிக்கிட்டு இருக்கானா, "நீங்க திரும்பி உங்களோட பவர்ஸ்லாம் கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே போயிட்டு கல்டிவேஷன் பண்ணுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அத தொரத்தி விட்டுறான். குயின் அவன சரி பண்ணிடுறா. அவனோட பவர்ஸ்லாம் திரும்ப கிடைச்சிருது. சொல்லப்போனா அவனோட பவர்ஸ்லாம் நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த இடத்துல கத்தி செய்றதுக்காக ஒரு இரும்பு இருக்கும். அத பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எடுக்குறான். அடுத்த சீன்லயே வில்ல பைப்ல கட்டுறாங்க. சண்டை நடக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டான். அந்த சண்டைய வேடிக்கை பார்க்க வந்த எல்லா கிறுக்கு பயலுங்களுமே பார்த்தீங்கன்னா, அந்த வில்ல பைப்லயும் சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா இவர் தான் வந்து ஜெயிப்பாரு. இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படிலாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்கும்போது சூமிக்கு பார்த்தீங்கன்னா செம கடுப்பாகும். அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பறவைலாம் பறந்து வந்துகிட்டு இருக்குது. இவங்க எல்லாரும் அந்த பறவைய பயங்கர ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அந்த பறவையில இருந்து நெறைய ஸ்பிரிச்சுவலிஸ்ட் வந்திருக்காங்க. அப்படியே இவங்க போயிட்டு அவங்களலாம் வரவேற்கிறாங்க. கூடவே நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்திருக்காரு. ஹீரோட மாஸ்டர் சொல்றாரு, "சூக்கங் கூட சண்டைய பார்க்கறதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னு." அப்போ அவங்க எல்லார் முன்னாலுமே ஹீரோ வந்து கிரேட்டர் ஸ்பிரிச்சுவலிஸ்ட்ன்ற விஷயத்த வந்து சொல்லிறாங்க. இத கேட்கும்போது பூரா பயலுக்குமே பயங்கர ஷாக்கா இருக்குது. இவ்ளோ ஸ்பிரிச்சுவலிஸ்ட் ஹீரோட சண்டைய பார்க்கறதுக்கு வந்திருக்காங்களே. இத பார்த்தோனே சூமியோட அப்பா திரும்ப இவங்க 2 பேரையும் சூஃபங் கல்யாணம் பண்ணி
பண்ணிக்கிறத பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த வெள்ள பைபிளோட அப்பா சும்மா இல்லாம சூமியோட அப்பாட்ட கேட்கிறான். "உங்க 2 பொண்ணுங்களும் நல்லா தான் இருக்காங்க. வேணா எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துறீங்களா?" அவ்வளோ சொல்லிட்டு கேட்டு சூமியோட அப்பா கடுப்பேத்திட்டு இருப்பான். அவரு செம கடுப்பாயிட்டு, "எங்க பொண்ணுங்களோட கல்யாணத்த எனக்கு பண்ண தெரியும். நீ வேலைய பாருடா" அப்படி சொல்றாரு. அப்போ அவங்க 2 பேரும் அவங்க அப்பாவ புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. "எதுக்காக இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? கொஞ்ச நேரம் வாய மூட்டு சும்மா இருங்க" அப்படின்னு. அப்ப வில்ல பைபிளோட அப்பா என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "நீ வந்து உங்க பொண்ணுங்களோட கல்யாணத்த பத்தி இதுக்கப்புறம் பேசவே தேவையில்ல. ஏன்னா அச்சு ஃபைனல் இந்த சண்டைக்கு அப்புறம் உயிரோடயே இருக்க மாட்டான்" அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் அந்த வில்ல பைபிளுக்குமான சண்டைய அஃபிஷியலா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ வந்து லைஃப் அண்ட் டெத் பட்டியல உங்க 2 பேருக்குள்ள வந்து நடக்க போகுது. இந்த சண்டையோட முடிவுல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருப்பாங்க. அப்புறம் மாரிலாம் வந்து சொல்றாங்க. அப்ப அந்த வில்ல பைபிள் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே பேசி முடிச்சிருவான்னு பார்த்தா, பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கிறா. எத பத்தி பேசுறான்னா, ஃபுல்லா நம்ம ஹீரோவ பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பான். அதாவது இவன் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சானோ, அது எல்லாத்தையும் ஹீரோ செஞ்சான்ற மாரி கதைய மாத்தி சொல்லிட்டு இருப்பான். இவன் எல்லாத்தையும் அந்த இடத்துல சொல்லி முடிக்கும்போது நம்ம ஹீரோ பத்தி அங்க வந்துர்றான். அப்புறம் என்ன அப்படியே நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் 2 பேரும் பவர்ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டு சண்டைக்கு ரெடியா வராங்க. அப்ப ஹீரோ அந்த இடத்துல ஒரு கத்திய தூக்கி போட்டு, "நீ சொன்னது தான்டா. உன்னோட 3 பவர்ஃபுல்லான அட்டாக்க நான் வந்து தடுத்துட்டேன்னா, நீ உன்னையே கழுத்த அறுத்து செத்து போயிறணும்" அப்படி சொல்றான். அதுக்கு பார்த்தீங்கன்னா, வில்ல பைபிள் ஓகே சொல்லிட்டு சண்டைய ஸ்டார்ட் பண்ணிறானுங்க. சண்டை பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா வந்து போய்க்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல அந்த வில்ல பைபிளைக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. "மகனே, அவன வந்து நீ சாதாரணமாலாம் கொன்றுறக்கூடாதுடா. அவன போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொல்லணும்டா" அப்படி சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. அந்த வில்ல பைபிளோ பயங்கரமான அட்டாக்லாம் ஹீரோ மேல வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். வில்ல பைபிளும் முன்ன மாரி வந்து வேஸ்ட் பீஸ் எல்லாம் கிடையாது. இப்ப நல்லா வந்து பவர்ஃபுல்லா இருக்கான். நெறைய சீக்ரெட் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் வந்து கத்து வச்சிருக்கான். எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் சும்மா இல்ல. ஹீரோவும் போட்டு அவன பயங்கரமா அட்டாக் பண்றான். 2 பேரும் மாறி மாறி அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சண்டை வந்து சரிசமமா போற மாரி தான் இருக்கும். அந்த வில்ல பையன் அட்டாக்லாம் ஹீரோ டிஃபெண்ட் பண்ணி கொஞ்சம் வந்து டயர்டா இருப்பான். அப்ப ஹீரோ கேட்கிறான் அவன்ட்ட, "டேய் உன்னோட பவர்ஸ் அவ்வளோதானா நானு?" அப்போ அந்த வில்ல பையன் பார்த்தீங்கன்னா, அந்த பெருசு யூஸ் பண்ணான் இல்லையா, அதே டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஹீரோ பேரியர் போட்டு தடுப்பான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அது வந்து அட்டாக் பண்ணிருது. அது பண்ண அட்டாக் பார்த்தீங்கன்னா, பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே வந்து அவ்வளோதான் சூஃபன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வில்ல பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கதை முடிஞ்சிருச்சு. ஆனா அதே மாரி ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கான். ஹீரோ வந்து செத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மால எல்லாம் பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாரி வந்து முடிஞ்சிருச்சு. சூஃபங் வந்து தோத்துட்டான் அப்படி சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சூங்கோட அக்கா சொல்றாங்க, "சூஃபங் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அது என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு." அப்படியே அந்த வில்ல பைபிளையுமே ஒரு வழியா முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல இவன் தான் வின்னர் சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிடுறாங்க. எல்லாரும் வந்து அவன் பேர சொல்லி வந்து கத்திக்கிட்டு இருப்பானுங்க. சடனா அப்படியே கத்துறத வந்து நிறுத்திடுறானுங்க. ஏன்னா ஹீரோ எழுந்திரிச்சுட்டான். ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான், "உன்னோட பவர்ஃபுல்லான 3 அட்டாக்ஸுமே நான் தடுத்துட்டேன். இப்ப நீ சொன்ன மாரி உன்னோட கழுத்த அறுத்து நீ தற்கொலை பண்ணி செத்து போடா" அப்படி சொல்றான். "அப்படி இல்ல இத ஒத்துக்க மாட்டேன்னு நீ சொன்னா, நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுக்குறேன். இன்னொரு 3 பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணு. அத நான் தடுக்கிறேன்" அப்படின்னு நீ தான் சொல்லிட்டு இருக்கிற. அந்த வெள்ள பயபுலலாம் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறான். என்ன பண்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. அவன் சொல்றான், "டேய் சூஃபங்கு பிளான போட்டு நீ வந்து என்ன நானே தற்கொலை பண்ணிக்கிற மாரி பண்ணிட்டல்லே" அப்படிலாம் சொல்லி ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் வில்ல பயபுலயும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வில்ல பயபுல கத்தி எடுத்து கழுத்த அறுத்து செத்து போலான்னு போறான். கத்திய வந்து கழுத்து கிட்ட வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட ஒயிட் டைக வச்சு அட்டாக் பண்ணி பறக்க விட்டுருவான். அப்ப அந்த வில்ல பயபுல தடை செய்யப்பட்ட டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அத பார்த்த உடனே அங்க இருந்த எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "யாரும் வந்து இதுல தலையிடாதீங்க. நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றான். அந்த வில்ல பயபுல பயங்கர வில்லத்தனமா பெரிய ஸ்பிரிச்சுவல் பவர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அட்டாக் பண்ணதுக்கு அவனோட பவர்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா அட்டாக்க பண்ணிக்கிறானுங்க. அந்த பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அப்படியே அந்த மலையே பார்த்தீங்கன்னா அவனுங்க அட்டாக்ல வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த அட்டாக்கோட முடிவுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வின் பண்ணிடுறான். அந்த வில்ல பயபுல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பயங்கர டயர்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு, "சூ ஃபேமிலிய வந்து காலி பண்ணதுக்கு எங்கள்ட்ட மன்னிப்பு கேளுடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேட்க வச்சுக்கிட்டு இருக்கான். இத கேட்ட உடனே மொத்த பேரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இவன் தான் அச்சு ஃபேமிலிய வந்து காலி பண்ணதானே. இவ்வளவுதான் அச்சு ஃபேமிலிய காலி பண்ணான்னு சொன்னதுக்கான ஆதாரமா பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த லெட்டர் எடுத்து வந்து காட்டுறான். அதுக்கப்புறம் அந்த வில்ல பயபுலிய ஒத்துக்கிறான். "ஆமாண்டா, நான் தான் உங்க ஃபேமிலிய காலி பண்ணேன். உன்னால என்னடா பண்ண முடியும்" அப்படின்னு. ஹீரோ கட்டு போயிட்டு அந்த வில்ல பயல போட்டு தள்ளிடலாம்னு முடிவு பண்ணிருவான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு இந்த வில்ல பயபுலோட உண்மையான அப்பா வந்துர்றாரு. அப்போ அந்த வில்ல பயபுல என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "டேய் என்னோட அப்பா வந்துட்டார்றா. என்ன தத்தெடுத்து எங்க அப்பா வந்துட்டார்றா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே அவனோட சோல்ஜர்ஸ்லாம் வந்து அந்த இடத்த மொத்தமா சுத்த போட்டுறாங்க. அப்ப அந்த பெர்சன் சொல்லிக்கிட்டு இருக்கான், "டேய் சூஃபங்கு ஒழுங்கா அவன வந்து போ விட்டுரு. அவன நீ போ விட்டேன்னு வச்சுக்கயேன், உன் ஃபேமிலில மிச்சம் மீதி இருக்கிற எல்லாருமே வந்து நான் பாதுகாப்பா வந்து பார்த்துக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாம பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப அந்த வில்ல பயபுல சும்மா இருக்க மாட்டாங்க. அவனும் சொல்லிட்டு இருக்கான், "நீங்க மட்டும் என்ன போகலன்னு வச்சுக்கயேன், உங்க எல்லாரும் அப்படியே டார்ச்சர் பண்ணி கொல்லுவார்றா எங்க அப்பா" அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ இன்னுமே பார்த்தன்னா அதனால கடுப்பாகுறான். இருந்தாலும் ஹீரோ அவன உயிரோட விட்டுறதுக்கு வந்து முடிவு பண்ணிடுறான். போறதுக்கு முன்னாடி அந்த வில்ல பயபுல, "உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு வேற போறான். அத கேட்டு நம்பாளுங்கலாம், "சூப்பாங்க அவன கொன்னுடுறா" அப்படி சொல்லுவானுங்களா. அப்ப அந்த பெருசு நம்மளலாம் அட்டாக் பண்ணிருவான். ஹீரோ கடுப்பாயிட்டு திருப்பி போயிட்டு அந்த வில்ல பயபுல புடிச்சு வச்சுக்கிறான். அப்ப அந்த பெருசு சொல்றான், "டேய் ஒழுங்கா அவன வந்து போவேறா" அப்படின்னு. அப்ப அந்த வில்ல பயபுல சும்மா இல்லாம, "டேய் நீ மட்டும் என்ன ஏதாவது பண்ண, உங்க ஆளுங்க எல்லாரையும் கண்ணு முன்னாடியே டார்ச்சர் பண்ணி கொல்லுலாம்" சொல்லுவானா. ஹீரோ கடுப்பாயிட்டு போட்டு தள்ள முடிவு பண்ணி கத்தி எடுத்து சொருக போறான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு அவங்க அப்பா ஞாபகம் வராரு. அவங்க அப்பா கூட இருந்த அது எல்லாத்தையும் வந்து நெனச்சு பார்த்துட்டு ஹீரோ கத்திய சொருவிடுறான். அவ்வளோதான். அப்படியே அந்த வில்ல
பைப்ல அந்த இடத்துல செத்து போயிடுறான். எல்லாருமே அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஷாக் ஆயிருவாங்க. அப்புறம் அவனோட 2 அப்பாவும் பயங்கர ஃபீல் ஆயிருவாங்க. அதுலயும் அந்த பெருசு இருக்கான் இல்லையா, அவன் சும்மா இருக்க மாட்டான். உங்க எல்லாரையும் கொல்ல போறேன்னு தான் சொல்லிட்டு இருப்பான். அந்த பெருசுமே வந்து அவனோட சோல்ஜர்ஸ்க்குலாம் ஆர்டர் குடுத்துர்றான். இங்கருந்து ஒருத்தன் கூட உயிரோட போகக்கூடாது. இந்த இடத்துல இருக்கிற மொத்த பேரையும் கொல்லுங்கடா அப்படின்னு. உடனே அவனோட சோல்ஜர்ஸும் அங்கிருந்து மொத்த பேரையும் அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிச்சுறானுங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த சோல்ஜர்ஸ்குள்ள சண்டை போடுறாங்க. இந்த இடத்துல ஒரு சிலர் சண்டைய வேடிக்கை பார்க்கறதுக்காகவே வந்திருப்பானுங்க. அவனுங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, சண்டைய வேடிக்கை பார்க்க வந்தது ஒரு குத்தமாடா, அதுக்கு எங்களலாம் கொல்றீங்களாடா அப்படி சொல்லிட்டு தான் தேச்சிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப ஹீரோவும் கேட்கறான் அந்த பெருசுகிட்ட, "டேய் உனக்கு நான் தான்டா வேணும். எதுக்குடா மத்தவன்லாம் கொன்றுக்கன்னு?" அப்ப அவன் சொல்றான், "உங்க எல்லாரையும் கொன்னா கூட என் பையனோட சாவுக்கு அது பத்தாதுடா" அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவலிஸ்ட்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெருசு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அட்டாக் பண்ணிடுறான். அந்த அட்டாக்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து டிஃபெண்ட் பண்றான். ஸ்பிரிச்சுவலிஸ்ட் எல்லாருமே அவங்களோட பவர்ஸ ஒண்ணாக்கி அந்த பெருச அட்டாக் பண்றாங்க. அந்த பெருசு அந்த அட்டாக்க டிஃபெண்ட் பண்ணிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "இவங்கள சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல" அப்படி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து என் பையன் சாவ கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தடை செய்யப்பட்ட ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அவனோட பவர்ஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அத பார்த்து எல்லாமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பெருசு பார்த்தீங்கன்னா, முழு டீமன் மாரி வந்து மாறிடுறான். இப்ப அந்த பெருசுக்கு ஈக்குவலான பவர்ஸ்ல இந்த இடத்துல யாருமே கிடையாது. அந்த பெருசு தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. அந்த ஸ்பிரிச்சுவலிஸ்ட் எல்லாருமே திரும்ப அவங்க பவர்ஸ ஒண்ணாக்கி அந்த பெருச அட்டாக் பண்ணுவாங்க. இருந்தாலுமே அந்த பெருச ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியல. ஏன்னா, அந்த பெருசு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். இப்ப அங்க இருக்கிற யாராலுமே அந்த பெருச ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. அப்படியே அந்த பெருசு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒருத்தரா போட்டு தள்ளுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்படி போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான், "டேய் எதுக்குடா அவங்கள கொல்ற? உனக்கு தேவ நான் தானே என்ன வந்து கொல்றான்னு. உனக்கு வந்து பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா." அப்ப அப்படியே அவன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கழுத்த புடிச்சு நெரிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹீரோட்ட ஒரு கத்திய தூக்கி போட்டு சூசைட் பண்ணிக்க சொல்றான். "நீ என் பையன்கிட்ட சொன்ன மாரியே நீ வந்து உன்ன நீயே தற்கொலை பண்ணிக்கிறா" அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே அந்த இடத்துல எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். ஏன்னா, ஹீரோ வந்து தற்கொலை பண்ணிக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற எல்லாரையும் கொன்னுகிட்டே இருப்பானாமா அவன். அவன் சூமியோட அக்காவையும் கொல்ல போவானா. அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, தற்கொலை பண்ணிக்க ஒத்துக்கிறான். உடனே அங்கிருந்து எல்லாரும், "டேய் சூஃபங்க எதுக்கு இருக்குதனமா பண்ணாதடா" அப்படியே ஹீரோட மாஸ்டரா சொல்லிட்டு இருக்காரு, "எதுவும் பண்ணாதடான்னு." குயின் கூட சொல்லுது, "டேய் சூஃபங்க ஒழுங்கா உன் பாடி என் கண்ட்ரோல் குடு. நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலாம்" அப்படி சொல்லுமா. அப்ப ஹீரோ சொல்றான், "நான் இங்கிருந்து போயிட்டேன்னா அங்க இருக்கிற எல்லாரையும் அவன் கொன்றுவான். கண்டிப்பா நான் இங்கிருந்து போக மாட்டேன். இவங்க எல்லாரும் நான் காப்பாத்த போறேன்" சொல்றான். அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன தற்கொலை பண்ணிக்க போறானாமா. குயின் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா, ஹீரோட்ட சொல்லி பார்க்கும். ஆனா ஹீரோ கேட்க மாட்றான். ஹீரோ என்ன சொல்றான்னா, "உன்ன நீ பாதுகாப்பா வந்து பார்த்துக்கோ. ஏன்னா நான் செத்து போனதுக்கப்புறம் நீ என் உடம்புக்குள்ள இருக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் நீ வந்து ஃப்ரீ ஆயிரலாம். நீ வெளிய போயிரலாம்" அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே ஹீரோ அந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்க போறான். அப்படியே கத்தி எடுத்துட்டு போய் கழுத்துல வச்சு கட் பண்ணிக்க போகும்போது யாரோ அவன் கத்திய பார்த்தீங்கன்னா வந்து டஸ்டப் பண்ணிடுறாங்க. யாரா சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துக்கு இவரு வந்திருக்காரு. இவர பார்த்த உடனே அந்த பெருசு ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவருமே அந்த பிரின்ஸ் மேன்ஷன்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவர் தானே. அந்த பெருசு கேட்குறான், "நீ எப்புட்றா அங்க வந்தன்னு?" அப்ப அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரா, "நீ வந்து தடை செய்யப்பட்ட டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்க. இங்க இருக்கிற மக்கள்லாம் கொன்னுருக்க" அப்படி சொல்றாரு. சொல்லப்போனா இவருமே அந்த பெருசுக்கு ஈக்குவலான பவர்ஸ்ல தான் இருக்காரு. அந்த பெருசு பார்த்தீங்கன்னா, அவரே அட்டாக் பண்ணதுக்கு அந்த இடத்துல ரெடி ஆவுறான். அப்ப அவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவே அந்த பெருச அடிச்சு காலி பண்ணிடுறாரு. அப்ப அங்கருந்து எல்லார்ட்டயும் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, "இந்த விஷயத்த வந்து நானே தனிப்பட்ட விதமா டீல் பண்ணிக்கிறேன். அவன பிரின்ஸோட மேன்ஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு" சொல்ருவாரு. எல்லாருக்கும் அடிபட்டுருக்கு இல்லையா, அதுக்காக இவன்ட்ட இருக்கிற பேக்ல இருந்து எல்லா விஷயம் நான் உன்கிட்ட குடுக்குறேன்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள அந்த லெட்டர ஏர் பண்ணி எடுத்துறாரு. அப்போ அவரு பார்த்தீங்கன்னா, "டேய் அவன் உன்னோட உண்மையான பையனா? அதுக்கு தான் நீ இவ்ளோ கோவப்பட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிறாரு. உடனே அந்த வில்லன் பயலோட அப்பாவுக்குலாம் அப்படியே பயங்கர ஷாக்கா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க மொத்த பேரும் அத பத்தி பேச ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோ போயிட்டு அதுக்கப்புறம், "ரொம்ப நன்றிங்க என்ன காப்பாத்துனதுன்னு" சொல்லிட்டு இருக்க அவர்ட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, "இதுக்கெல்லாம் எதுக்குடா நன்றி சொல்லிட்டு இருக்க?" அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே அங்க இருந்த மத்தவங்களும் வந்து அவர்ட்ட வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க தான் இன்னைக்கு எங்கள எல்லாரையும் காப்பாத்திருக்கீங்க" அப்படின்னு. அப்போ அவரு சொல்றாரு, "நான் அந்த இடத்துக்கு வந்ததே சூஃபங்க்காக தான். அவனுக்காக தான் அந்த சண்டை போட்டேன்லாம்" சொல்லுவாரு. அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா, இவன காட்டுறாங்க. இவன வண்டியில அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்களா, அப்ப யாரோ பார்த்தீங்கன்னா வண்டிய வந்து தடுத்து நிறுத்துறாங்க. யாரு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வில்ல பயபுலோட அப்பா. அவன் வந்து கடுப்பாயிர்றான். "நீ என் பையன வந்து தத்தெடுத்தனமோ நான் பயங்கர சந்தோஷப்பட்டேன்டா. அதுக்கு காரணம் இதானா?" அப்படி சொல்லிட்டு அவன பார்த்தீங்கன்னா பொளக்க ஆரம்பிச்சுறான் அந்த இடத்துல. அந்த பெருசு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. என்ன நீ கொன்னுட்டு அந்த பழிய தூக்கி சூப்பர் மேல போட போற அதானே?" அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அப்ப அந்த வில்ல பயலோட அப்பாவும், "ஆமான்டா" அப்படி சொல்லிட்டு அவன ஃப்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல போட்டு தள்ளிறான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, "என் ஃபேமிலிய மொத்தமா காலி பண்ணீங்களேடா, அதுக்கு பழி வாங்க போறேன்னு" சொல்லுவானா. அப்ப இவன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணிறான். "இன்னைக்கு உன்னைய நான் என் கையாலே கொல்ல போறேன்னு" சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ ரொம்ப ஈஸியா அந்த ஐஸ உடைச்சுட்டு வெளிய வந்துருவான். அத பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்கு. "எப்புட்றா நீ இத உடைச்சுட்டு வெளிய வந்த?" அப்படிலாம் சொல்லிட்டு வந்து ஹீரோட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், "டேய் என் ஃபேமிலிய நீங்க மொத்தமா காலி பண்ணீங்களேடா, அதுக்கு உங்கள பழி வாங்க போறேன்டான்னு." அப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நீயே கேட்டல்ல, அவன் என் உண்மையான பையனே கிடையாது. அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. என்ன விட்டறான்னு" சொல்லிட்டு இருக்கிறான். அப்பலாம் உன்ன சும்மா விட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவன அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிச்சுறா. 2 பேருக்குள்ளயே பார்த்தீங்கன்னா சண்டை ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோ தான் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். ஹீரோவன கூட்டு பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனால முடியல. ஏன்னா ஹீரோ பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். அவனோட ஐஸ் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்றான். ஹீரோ தான் அவன புடிச்சு அந்த இடத்துல பயங்கரமா அடிச்சு டேமேஜ் குடுத்துக்கிட்டு இருப்பான். ஹீரோவால பறக்க முடியும்ன்றதெல்லாம் அவனுக்கு அப்பதான் தெரிய வருது. அவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இவனால பறக்கலாம் முடியுமான்னு. அவன்ட்ட இருக்கிற எல்லா ஐஸ் பவர்ஸையும் யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தாண்டி வந்து அவனோட ஒயிட் டேக்கர் யூஸ் பண்ணி ஒரே அடி ஆள பார்த்தீங்கன்னா பறந்துடுறான். அப்படியே ஹீரோ அவன போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு போறான். அந்த டைம் அவன்
என்ன சொல்லிருக்கான்னா, "சூஃபங்க என்ன மன்னிச்சிடுறா. நான் நல்லா திட்டி பண்ணேன். நான் உன்னோட அடிமையா இருக்கிறேன். என்ன விட்டுறான்னு" சொல்லுவானா. ஆனா ஹீரோ புட்டுன்னு அவன போட்டு தள்ளிறான். அவன போட்டு தள்ளினதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, "அப்பா அவங்களுக்காக நான் ஒரு வழியா பழி வாங்கிட்டேன்" அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்ப குயின் சொல்லுது, "ஒரு வழியா நீ பழி வாங்கிட்டியா? இப்போ ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் உன்னோட இன்ஜுரீஸ்லாம் வந்து ஹீல் பண்ணணும். அதுக்கப்புறம் உனக்காக 2 பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள போய் கல்யாணம் பண்ண சொல்லிருக்கு." சூனியும் சூரோவினும் வந்து சொல்லிருக்கா குயின். அப்ப ஹீரோ சொல்றான், "எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு." அப்புறம் வந்து, "நீ வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் கில்டு கூட போயிட்டு பவர்ஸ் இன்கிரீஸ் பண்ண போறியான்னு" சொல்லிட்டு கேட்குமா. "இல்ல அதுலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு" சொல்லிர்றான். "அதுலயும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்பனா அந்த சுறா டவருக்கு போயிட்டு அந்த மங்கி பயலுக்கு ஹெல்ப் பண்ண போறியா?" அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கிறா. அதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நீ என்னதான்டா பண்ண போறன்னு சொல்லிட்டு கேட்பாளா. ஃபர்ஸ்ட் என்ன நானே பயங்கர பவர்ஃபுல்லா மாத்திக்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்க போறேன். அதாவது என்ன பத்தி இருக்கிற எல்லா மர்மங்களையும் கண்டுபிடிக்க போறேன். என்னோட உண்மையான அப்பா, அம்மா யாரு? என் உடம்புக்குள்ள அப்படி என்ன பவர்ஸ் சீல் பண்ணி வச்சிருக்கீங்க? உன்ன எதுக்கு என் உடம்புக்குள்ள சீல் பண்ணி வச்சிருக்காங்க? இத பத்தி எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லுவானா. குயின் சொல்றா, "இது எல்லாத்த பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா உன்னோட பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும்னு தெரியுமா? நீ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா மாறி இருக்கணும்னு தெரியுமான்னு?" அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, "நானுமே வந்து பவர்ஃபுல்லா மாறணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே நான் வந்து கத்துக்க போறேன். பயங்கரமா பவர்ஸ இன்கிரீஸ் பண்ண போறேன். நான் ஒரு மார்ஷல் கார்ட் அசுராவா மாறப் போறேன்" அப்படின்னு சொல்றான். அப்படியே அங்கிருந்து அப்படியே பறந்து போய்க்கிட்டு இருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா, அந்த சீசன் வந்து முடிஞ்சுச்சு. ஒரு வழியா அந்த அனிமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷனையும் கொஞ்சம் ஆன்ல போட்டு வச்சுக்கங்க. ஏன்னா அப்பதான் நான் போற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனா காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல